ஓம் முருகா சரணம். அன்பார்ந்த கொங்கு சொந்தங்களே, நமது கேபிஎன் குளோபலின் இந்த 115வது காணொளி தொகுப்பிற்கு நம்முடன் இணைந்திருக்கும் அனைத்து சொந்தங்களையும் வருக வருக என்று உளமாற வரவேற்பது உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. சொந்தங்களே, ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒரு உன்னதமான தருணம் அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி படியை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கும். அவ்வாறு ஒவ்வொருவரின் வாழ்விலும் அந்த வெற்றிப்படியை நாம் அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலும் நமது கேபிஎன் குழுமத்தின் அங்கங்களாக திகழும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சவுத் இந்தியா கொங்கு பிசினஸ் அசோசியேஷன் சிக்பா மலேசியா, கேபிஎன் ஆஸ்திரேலியா மற்றும் கேபிஎன் யுஎஸ்ஏ இணைந்து நடத்துகின்ற இந்த 115வது காணொளி தொகுப்பில் நம்முடன் முத்தாய்ப்பாக நமது கொங்கு மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக கொங்கு திருமகளாக, வெற்றி திருமகளாக வளர்ந்து தொழில் வாய்ப்புகளில் பல சாதனைகளை படைத்துக் கொண்டு வெற்றி கனிகளை பறித்துக் கொண்டும் அவருடைய சிகரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் கோமதி ஃபெமினைன் அவர்களையும் நமது கேபிஎன் குளோபல் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் வருக வருக என்று உளமாற வரவேற்கின்றேன். சொந்தங்களே, நமது வான் புகழ் பெற்ற வள்ளுவர் ஓர் உன்னதமான குரலை ஒவ்வொரு தொழில் துவங்கும் தொழில் முனைவோராகட்டும் அல்லது தொழிலில் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தொழில் முனைவோராக அவர்களது பெற்றோர்கள் ஆரம்பித்த தொழிலாக இருக்கட்டும், எந்த தொழில் நாம் செய்தாலும் இந்த குரலை நாம் முன்னிறுத்தி அதில் புதிய உத்வேகம் எடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த தொழிலில் ஜெயித்த பல ஜாம்பவான்கள், பல வெற்றியாளர்கள் கூறுவதை நான் கேட்டிருக்கின்றேன். அது என்ன குரல் என்று ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த குரலானது, நாம் தொழில் செய்வதற்கு முன்னர் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தொழிலில் ஒவ்வொரு முயற்சியை முன்னெடுத்து வைப்பதற்கு நாம் எண்ணத்தில் ஒரு பொருளை வைத்திருக்கும் பொழுதோ, ஒரு எண்ணத்தின் ஓட்டத்தை வெளிப்படுத்தும் பொழுதோ அதை நாம் முன்னிறுத்திருக்க வேண்டும். அந்த குரலானது, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவாம் என்பது இழுக்கு. ஒரு காரியத்தை செய்வதற்கு நாம் துணிந்து விட்டால், அந்த காரியத்தை செய்வதென்று தீர்மானித்து விட்டால், எந்தவித இடையூறுகள் வந்தாலும், எந்தவித தடங்கல்கள் வந்தாலும் அந்த தடை கற்களை தகர்த்தெறிந்து விட்டு வெற்றி படிக்கற்களாக மாற்றி அந்த பாதையில் நாம் செல்ல வேண்டும் என்பதை கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே நமது வான் புகழ் பெற்ற வள்ளுவன் ஐயனார் நமக்காக எழுதியுள்ளார். அவ்வாறு அந்த குரலுக்கு ஏற்பவும் இன்றைய பாரதி கண்ட புதுமை பெண்ணாக ஒவ்வொரு தொழில் வாய்ப்புகளிலும் எந்த இடையூறு வந்தாலும் அந்த இடையூறுகள் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் புதிய உத்வேகத்தையும் தருகின்றன, அதனால் அந்த இடையூறுகளை வரவேற்கின்றேன் என்று சொல்லக்கூடிய தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர்கள் மிகவும் குறைவு. அந்த சாதனைகளை நான் பார்க்க வேண்டும் என்றால் சோதனைகளான தடை கற்களை நான் உளமாற வரவேற்கின்றேன் என்று எண்ணத்தில் வைத்துக்கொண்டு அதன் மூலமாக ஒவ்வொரு தடைகளையும் தாண்டி வருபவர்கள் வெகு சிலரே. அந்த வெகு சிலரில் நாங்கள் தேடி எடுத்த இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் இன்றைய 115வது காணொளி தொகுப்பில் நம்முடன் இணைந்து நமக்கு அவர்களுடைய எக்ஸ்பர்டீஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அவர்களுடைய அனுபவத்தை நமக்கு இங்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய தலைப்பு, சோதனையில் இருந்து சாதனை. இது கதையல்ல, நிஜம். ஆங்கிலத்தில் உங்களுக்கு இந்த தலைப்பை சொல்ல வேண்டும் என்றால், ஸ்ட்ரகிள் டு சக்சஸ் எ ட்ரூ ஸ்டோரி என்ற இந்த தலைப்பில் நமது காணொளி தொகுப்பில் 115வது காணொளி தொகுப்பாக இன்று நம்முடன் இணைந்திருக்கின்றார். அவரை பற்றி நமது சொந்தங்கள் ஆவலுடன், அவர் யார், என்ன செய்து கொண்டிருக்கின்றார், எவ்வாறு இந்த காணொளி தொகுப்பு நமது பெண்களுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்காக அவரை பற்றிய ஒரு சிறிய முன்னுரை இதோ உங்களுக்காக. பிள்ளன் கூட்டத்தை சேர்ந்த நமது கொங்கு திருமகள், அழகு நாச்சியம்மன் கோவில் ஈரோடு முத்தூர் தொழுகின்ற அவர் ஈரோடில் பிறந்த ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்.
25 ஆண்டுகளாக தொழிலில் பல தடைகளை வெற்றி படிக்கற்களாக மாற்றி இருந்தாலும் அவர் ஆரம்ப காலத்தில் அரசு பள்ளியில் 10வது வகுப்பு படிக்கும் பொழுதே அவர்களுக்கு திருமணம் நடந்து அந்த திருமணத்தின் பலனாக 2 குழந்தைகள் பிறந்து ஏழையாக வாழ நினைப்பதே குற்றம் என்ற ஒரு வார்த்தையை மனதில் வைத்து அந்த ஏழையாக இருந்தாலும் நாம் இரவும் பகலும் வேலை செய்து எந்த ஒரு தடை கற்களாக இருந்தாலும் அதை தாண்டி கடின உழைப்பே தாரக மந்திரம் என்று அதை எண்ணி அந்த கடின உழைப்பை முன் நிறுத்தி குழந்தைகளின் எதிர்கால படிப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நமது குடும்பம் பலரும் பாராட்டும் விதமாக ஒரு முன் உதாரணமான ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்ற மனதில் எண்ணத்தை வைத்து தோல்விகள் எவ்வளவு வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. பின்னடைவுகள், இழப்புகள், ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள் எது வந்தாலும் அதை தூசி தட்டி புறம் தள்ளிவிட்டு மீண்டும் வெற்றியை நோக்கி நடந்தே செல்ல வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான தருணத்தை எல்லாம் அவர் வாழ்வில் பார்த்து அந்த தொடர்ந்த பயணம் இன்று ஒரு வெற்றி பாதையை அவருக்கு நிர்ணயித்து கொடுத்திருக்கின்றது என்றால் அது மிகையல்ல. சொந்தங்களே, நமது தொழிலில் மற்றும் நமது எந்த ஒரு வாழ்வில் நாம் ஒரு வெற்றியை அடைவதற்கு முன் எடுத்து ஒரு படி வைத்தால் நிறைய சொந்தங்களுக்கு பல படிகள் சறுக்கி விழ வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு ஒரு படி எடுத்து வைத்தவுடன் அது 10 படிக்கற்களுக்கு தாண்டி செல்லக்கூடிய ஒரு வழியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த போராட்டங்கள் நேர்மறையாக சிந்தித்து நல்ல அதிர்வுகளை நாம் மாற்றுவதன் மூலம் தனக்கென்ற ஒரு பாதையை உருவாக்க முடியும் என்ற அந்த எண்ணத்தை ஓர் அங்கமாக வைத்து இன்றளவும் அது ஒரு உதாரண புருஷனாக இன்று அந்த தொழிலில் எவ்வாறு நாம ஜெயிக்க முடியும் என்று இன்றைய சிறப்பு பாரதியார் கண்ட புதுமை பெண்ணாக சிறப்பு பெண்மணியாக இன்றைய சிறப்பு விருந்தினர் இருந்து கொண்டிருக்கின்றாள் என்றால் அது மிகையல்ல. அவருடைய இந்த வெற்றி படியை நோக்கி செல்லக்கூடிய இந்த தருணத்தில் அவர் சொல்லுகின்ற 2 முக்கியமான விஷயங்கள், ஒன்று தொழிலில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் மற்றும் அதை சார்ந்த ஆன்மீகம். இந்த 2 விஷயங்களும் நோக்கம் சரியாக இருந்தால் நமது வாழ்வில் வெற்றியை நோக்கி நாம் தொடர முடியும். அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொண்ட நாம் மேலும் மேலும் நம்மளுடைய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் என்பதை ஆணித்தரமாக நம்பியவர். மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வெற்றியாகவும் நாம் தொழிலை எவ்வாறு கொண்டு செல்வது என்று அவர் ஆழ்ந்து யோசித்து அதற்கான பல சூழ்நிலைகளை உருவாக்கியவர். அவ்வாறு ஒரு சூழ்நிலை 2008ஆம் ஆண்டு அவர் பெண்களின் மாதவிடாய் காலத்தில் அவர்கள் பயன்படுத்தும் சானிட்டரி நாப்கின் மீது முழு கவனம் செலுத்தினார். கடந்த 15 ஆண்டுகளாக சானிட்டரி நாப்கின்களில் அவர் என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்துகின்றனர், எவ்வாறு பெண்களுக்கு அது உண்மையான ஒரு சுதந்திரத்தை கொடுக்கின்றது, அதில் எவ்வளவு வகையான ரசாயனங்கள் கலந்திருக்கின்றது, அதை மறுசுழற்சி செய்வது எந்த வகையில் உபயோகமாக இருக்கும், ஒரு தீங்கு விளைவிக்காமல் நல்ல தரமான ஒரு சானிட்டரி நாப்கினை பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் கொடுக்க வேண்டும் என்று அவர் பல வழிகளில் ஆராய்ச்சி செய்து கடைசியாக ஒரு தரமான ஃபெமி 9 என்ற நாப்கினுக்கு முடிவு செய்து அதை பற்றிய மாதர்களுக்கு நிறைய விழிப்புணர்வு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் பல பெண்கள் அமைப்புகளிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். ஆரம்ப காலத்தில் நிறைய சாதனைகளை நாம் எடுக்க முடியாது, சோதனைகள் தான் வந்து கொண்டிருக்கும். அவ்வாறு அந்த பல சோதனைகளையும் ஒவ்வொன்றாக அவர் களைந்தெடுத்து 15 வருடங்களாக பல ஆயிரம் பேர்களுடன் அவர்களுடைய கவனத்தையும் திசை திருப்பி அந்த கவனத்தில் அவர்கள் கூறிய அனைத்து விஷயங்களையும் முன்னிறுத்தி அதை வெற்றிகரமான ஒரு வழியில் நோக்கி பயணிக்க அதை அவர்களுடைய பெண்கள் மற்றும் அவர்களுடைய எண்ணத்தை இந்த வழி நடத்ததை கொண்டு சென்று 200க்கு மேற்பட்ட ஸ்டாக்கிஸ்டுகளை இன்று அவருடைய தொழிலில் ஏற்படுத்தி ஃபெமி 9 சானிட்டரி நாப்கின் இந்தியா முழுவதும் பரவி சந்தையை தொடுவதற்கு முன்னின்று இன்றும் அயராது பாடுபட்டுக் கொண்டிருப்பவர்தான் இன்றைய சிறப்பு விருந்தினர். அவர் இந்தியாவில் மட்டுமல்ல மேற்கத்திய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து அவர்கள் கேட்கும் தரத்தில் உன்னதமான ஒரு பொருளை பெண்களுக்காக கொடுக்கும் இன்றைய சிறப்பு மங்கை நமது சிறப்பு விருந்தினர். அவர்கள் பற்றிய சிறு முன்னுரை உங்களுக்கு கொடுத்த பின்னர் அவர்கள் வாங்கிய
விருதுகளை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கூற வேண்டும். சில விருதுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து, ஏனால் விருது பட்டியல் நீண்ட பட்டியலாக இருக்கின்ற காரணத்தினால் சிறு பட்டியலை மற்றும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சொந்தங்களே, ஃபெமி ஆண்டர்பிரினர்ஸ் மீட் 2023 அவார்ட், 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் விவா வெஞ்சர்ஸ் கொடுத்த ஒரு உன்னதமான விருது, தி யுனிவர்சல் தமிழ் யூனிவர்சிட்டியில் டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ் ஹானரிஸ் காசுவா டாக்டர் பட்டத்தையும் பெற்று, மற்றும் தொழில் வளர்ச்சி இதழ் கொடுத்த சிறப்பு பட்டிமன்ற பேச்சாளர் என்ற விருதையும் தனக்கே உரித்தாக்கி, அதே தொழில் வளர்ச்சி விருது பெஸ்ட் அவார்ட் 2022 என்ற விருதையும் பெற்று, KTV ரேவதி நடிகை அவர்கள் தொகுத்து வழங்கக்கூடிய புதுமை பெண்களின் சிறப்பு விருதையும் பெற்று, தோழி லிங்க்ஸ் ட்ரஸ்ட் வழங்கிய சாவித்ரி பாய் பூலே விருதுகளையும் பெற்று, விமென்ஸ் டே 2023 பெஸ்ட் விமன் அச்சீவர் போன்ற விருதுகளையும் பெற்று, மற்றும் இன்ன பிற பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பெஸ்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவார்டுகளை பெற்று, பெண்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தையும் பெண்களால் எதையும் சாதிக்க முடியும் என்று ஒரு உன்னதமான ஒரு வழியை காட்டும் விதமாகவும், அதை வாழ்ந்து காட்டும் விதமாகவும், ஒரு தொழில் முனைவோராகவும், ஒரு குடும்பத்தின் தலைவியாகவும், பல துறை வித்தகராக இன்று நம்முடன் இணைந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் டாக்டர் கோமதியை பற்றிய ஒரு சிறிய காணொளி உங்களுக்காக இதோ வருகிறது. சொந்தங்களை பார்த்து மகிழுங்கள். இருபத்தி 5 ஆண்டுகளாக விற்பனை மற்றும் தொழில்துறையில் சிறந்து விளங்கும் ஈரோட்டைச் சேர்ந்த திருமதி கோமதி அவர்கள் 15/12/1970 ஆண்டு திரு நடராஜன் திருமதி தனலட்சுமி தம்பதியர்களுக்கு மகளாக பிறந்தார். அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இவருக்கு திருமணம் நடந்தது. இவருக்கு 2 குழந்தைகள் பிறந்தனர். இவருடைய 25வது வயதில் குடும்ப பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க ஏதாவது செய்ய வேண்டும் என நினைத்தார். டைலரிங், புடவை வியாபாரம், மாவு பாக்கெட், மளிகை கடை போன்றவற்றில் உழைத்தார். 2000 ஆண்டில் ஆம்வே வியாபாரத்தில் ஈடுபட்டார். ஏழையாக வாழ நினைப்பது குற்றம் என்ற வார்த்தை இவருக்குள் விதையாக விழுந்தது. இரவு பகல் பாராமல் உழைத்தார். நாம் உழைப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும். இவருடைய உழைப்பிற்கு காரணம் தன் மகனுடைய எதிர்காலம், அவர்களுடைய படிப்பு, நல்ல வாழ்க்கை வாழ வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இவருடைய உழைப்பு கடினமாக இருந்தது. தோல்விகளை கண்டு துவளவில்லை. எதிர்நீச்சல் அடித்து மேலே வருவார். மீண்டும் சறுக்கல், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள் ஏற்படும். மீண்டும் எதிர்நீச்சல் அடிப்பார். இவைகளை கடந்து பயணித்தார். தொடர் பயணம் இவருக்கு வெற்றியை தந்தது. இவருடைய மகனும் கோல்டு மெடலிஸ்டாக பதக்கம் பெற்று நல்ல முறையில் கல்வி கற்றனர். அவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்தார். அவர் மீது நடக்கும் அழுத்தங்களை, அவமானங்களை, போராட்டங்களை நல்ல அதிர்வுகளாக மாற்றி நேர்மறையாக சிந்தித்து அவருக்கான பாதையை அமைத்துக் கொண்டு வாழ்கிறார். உலகத்திற்கு 2 விஷயங்களை சொல்லிவிட வேண்டும் என்று பயணிக்கிறார். ஒன்று பொருளாதாரம், மற்றொன்று அருளாதாரம். அவருடைய முழுமையான வெளிப்பாடு செயல், இவை 2 விஷயங்களுக்காகத்தான் அவருடைய இருத்தலின் வெளிப்பாடு. நோக்கம் சரியாக இருப்பதினால் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். விழிப்புணர்வோடு அணுகுகிறார். கற்றுக்கொண்டே இருக்கிறார். உள் உலகத்திலும் மலர்ந்து வெளி உலகத்திலும் அவரால் முடிந்த மலர்ச்சியை கொடுத்து வருகிறார். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயங்குவதால் மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, முழுமையாக செய்வதனால் வெற்றியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆத்ம திருப்திக்காக நல்ல ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற ஆழமான எண்ணத்தை நினைத்தார். 2008ஆம் ஆண்டு அதற்கான சூழ்நிலையை இறைவன் அமைத்துக் கொடுத்தார். மாதவிடாய் காலங்களில் பெண்கள் பயன்படுத்தும் சானிட்டரி நாப்கின் பக்கம் இவருடைய கவனத்தை முழுவதுமாக வைத்தார். கடந்த 15 ஆண்டுகளாக நாப்கின் துறையில் கடினமாக போராடி ஜெயித்துக் கொண்டிருக்கிறார். கெமிக்கல், ரசாயனங்கள், மறுசுழற்சி போன்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய சானிட்டரி நாப்கினில் இருந்து நல்ல தரமான ஃபெமி 9 நாப்கினுக்கு மாற வேண்டும் என்ற விழிப்புணர்வை பல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பெண்கள் அமைப்புகளிலும் பல இடங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டு வந்தார்.
ஆரம்ப காலகட்டத்தில் புறக்கணிப்புகள் ஏராளமாக இருந்தது. ஒரே விஷயத்தை தொடர்ந்து 15 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார். வியாபாரம் மெல்ல மெல்ல வளர ஆரம்பித்தது. இன்று இவரோடு சேர்ந்து பல ஆயிரக்கணக்கான நபர்கள் தொழிலில் பயணிக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான பெண்கள் ஃபெமினைன் நாப்கினை பயன்படுத்துகிறார்கள். 200க்கும் மேற்பட்ட நபர்கள் ஸ்டாக்கிஸ்டாக இவருடைய வியாபாரத்தில் இணைந்திருக்கிறார்கள். இவருடைய ஃபெமினைன் சானிட்டரி நாப்கின் இந்தியா முழுவதும் பறந்து விரிந்து விற்பனை களத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் மட்டுமல்லாமல் மேலை நாடுகளிலும் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார். இவரோடு இணைந்து பயணிக்கின்ற அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறார். தொடர்ந்து ஒரே விஷயத்தை செய்தால் வெற்றி பெற முடியும் என்பதில் இவர் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். வியாபாரத்தில் மட்டுமல்லாமல் இவர் ஒரு ஆன்மீக சிந்தனையாளராகவும் திகழ்கிறார். பல ஆன்மீக வகுப்புகளை இலவசமாக கற்றுத்தந்து வருகிறார். இவருடைய சாதனைகளும் ஆன்மீக பயணமும் தொடர்ந்து வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துகிறோம். ஃபெமினைன் எதிர்கால திட்டம். ஆன்ம சக்தி மையத்தின் எதிர்கால திட்டம். ஆன்ம சக்தி மையத்தின் மூலமாக தன்னை அறிந்தால் தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையை அர்ச்சிக்கத்தானிருந்தானே என்ற திருமூலரின் வார்த்தைப்படி வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ அனுமதித்து கற்றுக்கொண்டதை கற்றுக் கொடுத்து ஜீவன் முக்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அமைதியான இயற்கையான சூழ்நிலையில் தியான மண்டபம் அமைக்க வேண்டும் என்பது எதிர்கால திட்டம். ஃபெமினைன் நிறுவனத்தின் எதிர்கால திட்டம் குழந்தைகள் பயன்படுத்தும் பாதுகாப்பான பேபி டயப்பர்ஸ், பெரியவர்கள் பயன்படுத்தும் பாதுகாப்பான அடல்ட் டயப்பர்ஸ், பாக்டீரியா எதிர்ப்பு டாய்லெட் டிஷ்யூ பேப்பர்ஸ் போன்றவைகள் எங்களுடைய ஃபெமினைன் நிறுவனத்தில் கிடைக்கப் பெறுமாறு திட்டங்களாக உள்ளது. உலகத்தரம் வாய்ந்த ஃபெமினைன் சானிட்டரி நாப்கின், பேபி டயப்பர்ஸ் பொருட்களை தமிழ்நாட்டில் தயாரிக்கும் தொழிற்சாலை நிறுவும் திட்டம் உள்ளது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்ற திருவள்ளுவர் திருக்குறள் வாக்கின்படி அருளாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் எங்களோடு சேர்ந்து இணைபவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நிறுவனத்தின் நோக்கமும் லட்சியமும் பிரார்த்தனையும் ஆகும். சொந்தங்களே, ஒரு அருமையான உத்வேகமான காணொளியை கண்டிப்பாக நீங்க கண்டு ரசித்தீர்ப்பீர்கள் என்று நம்புகின்றோம். நேரத்தை கடத்தாமல் இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்தம் சிறப்புரையாற்ற நமது KBN குளோபல் குழுமம் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். வாருங்கள், உங்களுடைய சிறப்புரையை தாருங்கள். நாங்கள் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். என்னை ஈன்றெடுத்த என் தாய் தந்தையருக்கும் என்னுடைய குருமார்களுக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் இறை சக்திக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமைப்புக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். பழனியப்பன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். மலேசியா போன தடவை போயிருக்கிற சமயம் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி எல்லாம் அவன் செயல் என்று நான் என் உரையை ஆரம்பிக்கின்றேன். கடந்து வந்த பாதை சோதனையிலிருந்து சாதனை. சோதனை இருந்தாதான் சாதிக்க முடியும். சாதனை ஈஸி கிடையாது. அதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு மனம் பக்குவம் அடையணும். மனப்பக்குவம் அடைவதற்குத்தான் சில நிகழ்வுகள் நிகழ்கிறது. அந்த மெச்சூரிட்டியா வரணும் அப்படின்னா ஒரு ஒரு விக்கிரகம் சாமி சிலைக்கே அபிஷேகம் ஆராதனை அலங்காரம் இருக்கு, அவங்கள போய் வணங்கணும், கையெடுத்து கும்பிடணும், கோவில் விக்கிரகமாக அது மாறணும் அப்படின்னா லட்சம் அடி வாங்கித்தான் ஒரு சாமி சிலையே உருவாகுது. சிலை உருவாகலைன்னா அது சாதாரண ஒரு கல்லு தான், அதுக்கு மதிப்பு இல்லை. அது இறைவன் அப்படின்னு சொல்ல மாட்டோம், கல்லு தான். சிற்பி கிட்ட இருக்கிற வரைக்கும் அது கல்லு. அது செதுக்கி அதுக்கு அபிஷேகம் ஆராதனை நடக்கும்போது அது இறைவன். அப்ப அந்த மாதிரி ஒரு இறை சக்திக்கே அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா நம்ம மனித உடம்புல இருக்கிறோம். பல லட்சம் அடி வாங்கினா தான் அந்த சாதனை வரும். அதை நம்ம அடியா நினைக்க கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற வேண்டாத தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் சில உறவுகள் மூலமாக, சில சூழ்நிலைகள் மூலமாக நமக்கு அது நடத்தப்படுகிறது. அப்பதான் நம்ம உயர்ந்த நிலைக்கு போக முடியும். எல்லாருமே ஜெயிச்ச அத்துணை பேருமே எடுத்த உடனே அந்த வெற்றி கிடைக்காது. தோல்வியில தோத்து அது தோல்வி அப்படின்னு சொல்ல முடியாது, கற்றுக்கொள்ளுதல். அத நம்ம தோல்வின்னு பேசுனா அது எனர்ஜி நமக்கு லாஸ் ஆயிடும். நம்ம கிட்ட இருக்கிற சக்தி நான் தோத்துட்டேன்,
அப்படின்னா நம்ம நினைச்சாவே நமக்கே அந்த எனர்ஜி வந்து நமக்கு கீழே போயிடும். நான் கத்துக்கிட்டு இருக்கேன், எதெல்லாம் நான் செய்யக்கூடாதுங்கிறத நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த நினைச்சோம்னா அடுத்தடுத்த லெவல் நம்மளால போக முடியும். என்னோட வாழ்க்கையில நான் ஆரம்பிச்ச வாழ்க்கை பயணம், நான் பெருசா, அதாவது அரசு பள்ளி அப்படின்னா தமிழ் மீடியத்துல ஒரு 10ஆம் வகுப்பு தான் நான் படிச்சேன். இளம் வயதிலேயே திருமணம் நடந்தது. அப்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு வெளி உலகம் அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. எனக்கு வியாபாரம், தொழில் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. 15 வயது ஒரு பெண், 15 வயது ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்குது. ஒரு பெரிய கூட்டு குடும்பம். அந்த குடும்பத்துக்குள்ளதான் உள்ள போறோம். அங்க இருக்கிற எல்லாரோட உணர்வுகளுக்கும் புரிஞ்சு அந்த வாழ்க்கை ஆரம்பமாகுது. ஒரு 10 ஆண்டுகள் வந்து வியாபாரம், தொழிலு அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாது. குடும்ப சூழல் வந்து என்னை வந்து தள்ளப்படுகிறது வியாபாரத்திற்காக. பணம் வேண்டும். இந்த உலகத்துல பணம் இல்லாம எதுவுமே வாழ முடியாது. ஒரு குழந்தைங்க படிக்க வைக்கணும், நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், நல்ல காலேஜ்ல சேர்த்தணும்னா நம்ம வந்து பெருசா படிப்பு அப்படிங்கிற இடத்துக்கு போகாமையே திருமணம் நடந்ததுனால நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, எனக்கு ஒரு மகன், மகள். என்னோட கணவர் வந்து விவசாயம் சம்பந்தப்பட்டதுல இருக்காங்க. 2 ஏக்கர் தோட்டம் நிலம் இருக்கிறது. அவங்க அதை பாத்துக்கிறாங்க. ஆனா தொழில்ல வந்து எங்களுக்கு பெருசா வருமானம் இல்லை. சாப்பாட்டுக்கே கஷ்டம்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஏதாவது செய்து ஏதாவது ஒரு வியாபாரம் செய்தா, ஒரு இடத்துல நம்ம வியாபாரம் செஞ்சாதான் காசு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு புடவை வியாபாரம் முதல்ல 1998ல மாவு பாக்கெட் கிரைண்டர்ல ஆட்டி பாக்கெட் போட்டு ஃபர்ஸ்ட் விற்பனை செய்ததே நான் தான். அந்த எது ஈஸியா கிடைக்குமோ அந்த ஊறுகாய் போட்டு கொடுக்கறது, மாவு விற்கிறது, அந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு கடை ஆரம்பிச்சது. அப்படி கடந்து போய் பார்த்தா அதெல்லாம் ஆரம்பிச்சு குடும்பத்திற்காக. குடும்பம் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஒரு ஆண் தான் சம்பாதிக்கணும், ஒரு பெண் வந்து வீட்டு வேலை தான் செய்யணும், அவங்க வந்து வீட்டை கிளீன் பண்றது, சமைக்கிறது அது மட்டும்தான் பாத்துக்கணும் அப்படின்னு இல்ல. நம்ம கையில பணம் இருந்தா நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் செய்ய ஆரம்பிச்சேன். அந்த சமயத்துல வந்து ஆம்வே அப்படிங்கிற ஒரு தொழில், ஒரு அந்த மீட்டிங் எல்லாம் நான் போய் அட்டன் பண்ணேன். அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அதுதான். நீ ஏழையாக பிறந்திருக்கலாம், நீ பிறந்திருக்கிறது ஒரு இடம் ஏழையா இருக்கலாம், ஆனா உன் மரணம், உன் வாழ்க்கை உன் கையில தானே இருக்கு. நீ உன்னோட இறப்பு வந்து ஏழையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை தானே. நீ உங்ககிட்ட திறமை இருந்தா வெளியில வரலாம். அந்த ஸ்பீச் எல்லாம் நான் கேட்டேன். கேட்கும்போது ஆமா தானே, உண்மை தானே. நம்ம வந்து இறைவன் வந்து நம்மள நல்லா தானே படைச்சிருக்காரு. கையும் காலும் நல்லா இருக்கு, உழைக்கலாமே, திறமையா நம்மளோட திறமையை வெளிப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் இந்த மாதிரி புடவை வியாபாரம் அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். ஆரம்பிக்கும் பொழுது ஒரு படுத்து தூங்கும் பொழுது, நீங்க படுத்து தூங்க போறீங்கன்னா ஒரு இந்த நாளை நான் சரியா செஞ்சனா, ஒரு ஆத்ம திருப்தி இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளார ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ஒரு குரல் பேசும். அப்ப எனக்கும் அந்த குரல் பேசுச்சு. ஆனா எனக்கு வந்து பணத்துக்காக நான் ஓடுறேன், பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஓடுறேன், பொருளாதார தேவைக்காக ஓடுறேன். ஆனா ஒரு திருப்தி தன்மை, ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கான்னு கேட்டா இல்ல. என் உணர்வுக்குள்ளார அது இல்லவே இல்லை. நம்ம வந்து இன்னும் ஏதாவது செய்யணும். அப்ப எங்க நம்ம முறையிட முடியும்? பிரார்த்தனை தான், இறைவன் தான் நமக்கு. அப்ப இறைவன் கிட்ட நான் வந்து பிரார்த்தனையா வைக்கிறேன். நான் உழைக்க தயாராக இருக்கிறேன், நான் வந்து டிராவல் பண்ண தயாராக இருக்கிறேன், என் குடும்பமும் எனக்கு முக்கியம். அதே சமயம் நான் என் உழைப்புக்காக நான் ஒதுக்குற நேரம், என்னோட சக்தி எல்லாமே இன்னும் நல்லதா கிடைக்கணும் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது என்னோட பிரார்த்தனைக்கு கிடைத்த வெற்றி தான் வந்துங்க சானிட்டரி நாப்கின். அத பத்தின ஒரு ஆய்வுக்கு நான் வந்து போனேன். எந்த மாதிரி சானிட்டரி நாப்கின் இருக்கு, ஏன் பெண்களுக்கு இவ்வளவு தொந்தரவு அது ஆகுது அப்படின்னு நான் போய் பார்த்தா ரொம்ப 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 அதிர்ச்சி, கோவம், இது ரெண்டுமே எனக்குள்ள வந்துச்சு. கொஞ்சம் கோவமாவும் இருக்கு. ஏன் இப்படி இருக்கு, அப்படி ஏன் இதை தயாரிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ஏன் தயாரிக்கிறாங்கிற ஒரு கோவம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த குழந்தைங்க வந்து இதை தானே பயன்படுத்துறாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு 10 வயது பெண், அவங்க அந்த பீரியட்ஸ்ல இருக்காங்க, அம்மா அப்பாவுக்கு இந்த நாலேஜ் இல்லையே,
அப்படின்னு சொல்லி ஜெர்மனியர்களுடைய கண்டுபிடிப்பு இது. இது வந்து ஒரு 5 டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு சானிட்டரி நாப்கின். இதை எடுத்துட்டு வந்து 2008ல எடுத்துட்டு வந்து என்னால புரிய வைக்கவே முடியல இந்த மக்கள் மத்தியில. ஏன்னா துணி யூஸ் பண்ணிட்டு நாப்கினுக்கு காசு கொடுத்து வாங்குறதே பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. இதுல குவாலிட்டி, ஹைஜீன், ரேட்டு அதெல்லாம் பார்த்து நான் பேசும்போது யாரு காதுக்குள்ளாரையும் போக மாட்டேங்குது. இதுக்கு எதுக்கு இவ்வளவு விலை கொடுக்கணும்? இதனால எனக்கு என்ன ஆக போகுது? இது வச்சுட்டு தூக்கி எறியறது தானே. அது வந்தா பாத்துக்கலாம். எனக்கெல்லாம் நாளா நல்லாதான் இருக்கேன். அப்புறம் பாத்துக்கலாம். இப்படிதான் அந்த சுவற்றில் அடித்த பந்து போலத்தான் இருக்கும். ஏன்னா ஒரு பாக்கெட்டோட விலை வந்து 250 ரூபாய், 40 ரூபாய்க்கு கடையில கிடைக்குது. அப்போ அவங்கள புரிய வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஆனா அவங்களா செலவு பண்ணா அவங்க செலவு பண்ண ரெடியா இருக்காங்க. ஒரு ஹோட்டல் போறது, ஒரு சினிமாவுக்கு போறது, அந்த மாதிரினா செலவு பண்ண ரெடியா இருக்காங்க. ஒரு ஹைஜீன், ஒரு குவாலிட்டி, ஹெல்த் அப்படின்னா ஒரு பக்கம் புரிய வைக்கிறது கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, உனக்கு என்ன லாபம்? நீ ஒரு வியாபாரம் தானே செய்ய வந்திருக்க, உனக்கு என்ன இதுல லாபம்? இப்படிதான் பாக்குறாங்க. இவ்வளோ விஷயத்துக்கு இடையில 2008ல ஆரம்பிச்ச இந்த சானிட்டரி நாப்கின், அதுல எவ்வளவு போட்டி, பொறாமை, ஏமாற்றம், நஷ்டம் இதெல்லாம் தாங்கிக்கலாம். துரோகம், இப்ப ஏமாற்றம், நஷ்டம், அவமானம் இதெல்லாம் கூட எல்லாத்துக்கும் தான் நடக்குது. ஆனா துரோகம்ங்கிறது, அந்த துரோகம் நடக்கும் பொழுது கூடவே இருந்து குழிப்பறிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான துரோகங்கள் நடந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெண் ஒரு வியாபாரத்துக்கு, ஒரு மார்க்கெட்டிங் துறைக்கு வந்தா இந்த சொசைட்டி வந்து அப்படியெல்லாம் வெல்கம் பண்ணாது. பாக்குற பார்வை வேற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒன்னும் ஆபீஸ்க்கு வேலைக்கு போகல, நம்ம ஒன்னும் சம்பளம் 30 நாள் ஆகி கவர்ல தரல, டான்னு அந்த டைமுக்கு போயிட்டு அந்த டைமுக்கு வர்றதுக்கு. நிறைய நேரங்கள் லேட்டா வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். பாதுகாப்பு கருதி யாரு கூடயாவது வர மாதிரி இருக்கும். அப்ப இந்த உலகம் எப்படி பார்க்கும்? அதையும் தாங்கணும். வசை சொற்கள் இது எல்லாத்தையும் தாங்கணும். ஆனா ஒரே ஒரு குறிக்கோள், லட்சியம் என்ன மனசுக்குள்ளார? பேசுறவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும். யாரு கை நீட்டி பேசுறாங்களோ அவங்க முன்னாடி இந்த கழுகு காக்கா கதை தான். காக்கா வந்து ஒரு உயரத்துக்கு மேல பறக்க முடியாது. அது காக்கான்னு கத்திக்கிட்டு அப்படியே ஒரு லெவலுக்கு மேல அது உயர முடியாது. ஆனா கழுகு அப்படி இல்ல. பிரச்சனைன்னு வந்தாவே பிரச்சனைக்கு மேல போய் உட்காந்துக்கும். மழைதான் பிரச்சனை, அதுக்கு கண் பார்வை பிரச்சனை, அதுக்கு குறிப்பார்த்து எடுக்கிறது பிரச்சனை. அப்படின்னா உயர உயர பறந்து போய் தன்னைத்தானே செதுக்கி மீண்டும் 40 ஆண்டுகள் உயிர் வாழ்வதற்கு உண்டான விஷயத்தை கழுகுக்குள்ளார இறைவன் வைத்திருக்கிறான். ஒரு பேச தெரியாது, அதுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் தெரியாது, அதுக்கு சேமிப்பு தெரியாது, முன்னேற்றம்னா என்னன்னு தெரியாது. அந்த கழுகுக்குள்ளார, அதுதான் பறவைகளின் ராஜாலின்னு சொல்றாங்க, ராஜா பறவை. அப்போ ஒரு பெண் எவ்வளவு சக்தி வாய்ந்தவள், அந்த பெண்ணுக்குள்ளார எத்தனை ஆற்றல் கொடுத்துத்தானே அனுப்பிச்சிருக்கிறாரு. அவ வந்து ஒரு 4 சாரி, 4 நகைக்கும், ஒரு 4 சீரியலுக்கும், ஒரு 4 பேரோட அவமான சொல்லுக்கும் காலத்தை போக்கிட்டு கடைசி வரைக்கும் அவ வாழ்க்கைய வாழாம செத்து போய் மண்ணோட மண்ணா போறதுக்காக மனித உடல் எடுக்கவே இல்லை. அது குறிப்பா ஏன் பெண்ணை பத்தி பேசுறேன்னா, ஒரு கர்ப்பப்பை பெண்ணுக்குள்ளதான் இருக்கு, ஒரு பிரசவம் அடுத்த தலைமுறை பெண்ணுக்குள்ளதான் இருக்கு. ஒரு படைப்பு அந்த அவ்வளவு பெரிய சக்தி. ஒரு கவிஞனை கொண்டாடுகிறோம், ஒரு கலையை கொண்டாடுறோம், ஒரு கவிதை எழுதுறவரை படைப்பாளி, ஒரு அமைப்பு பண்றவரை வந்து இசை ஞானின்னு சொல்றோம், ஒரு பாடல் இசை அமைக்கிறவரை ஞானிங்கிறோம். அடுத்த தலைமுறையை உருவாக்குபவள் பெண். பிறப்பாலே அவ ஒரு ஞானிதான். பெண்கள் அத்துணை பேரும் தவம் இருக்கவே தேவையில்லை, அவங்க இயல்பாகவே ஒரு ஞானிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அறியாமையில இருக்கிறாங்க. அறியாமையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 2 விஷயத்த நாங்க எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒண்ணு, ஒரு தொழில் வாய்ப்பு, வாங்க எங்களோட இணைஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தொழில் கற்றுத் தருகிறோம், உங்க சொந்த கால்ல நீங்க நில்லுங்க. ஏன்னா நாம நின்னுட்டோம், நாம 2 கால்ல ஊனி நிக்கிறோம். அப்படி ஊனி நிக்கும் போது யாராவது தடுமாறி இருக்கிறாங்கன்னா கை கொடுக்க முடியும் தானே. நான் ஸ்ட்ராங்கா நிக்கிறேன் வாங்கன்னு கை கொடுக்க முடியும். அந்த மாதிரி இன்னைக்கு 6000 பெண்கள் எங்களோட இணைஞ்சு பயணிக்கிறாங்க. இந்த தொழிலை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இலவசமா தான் கத்துத்தரோம், எந்த கட்டணமும் இல்லை. அவர்களுக்கு ஃப்ரீயா பிசினஸ் நாலேஜ், மீட்டிங், ட்ரைனிங், ஆன்லைன்ல, டெலிகிராம்ல இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம்
அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அவ்வுலகம்னு ஒண்ணு இருக்கு, வள்ளுவன் சொல்லியிருக்காரு. அவ்வுலகத்திற்கு அருள் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும், புண்ணிய கர்மானா என்ன, அது எப்படி செய்யறது அப்படிங்கிற விஷயத்தையும் அதையும் இலவசமாக அருளை பற்றியும் பொருளை பற்றியும் அவர்களுக்கு நாம எடுத்து கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். நான் ஒரு பக்கம் கத்துக்கிட்டு இருக்கிறேன். குருமார்களின் ஆசீர்வாதம். நம்மளோட பரம்பரையே பாத்தீங்கன்னா குரு பரம்பரை தான். அந்த காலத்துல இருந்து குருமார்களை வணங்கித்தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செய்தோம். அரசவையில இருந்து குருமார்களோட ஆலோசனை பிரகாரம் தான் ஒரு அரசனே நாட்டை ஆளக்கூடிய அரசருக்கே குருமார்கள் தேவைப்படுது. அந்த குருமார்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த காரியத்தை நான் செய்யும் பொழுது அந்த சக்தி உடம்புக்குள்ளார இருக்கிற அந்த சக்தியோடு நான் வேலை செய்ய சொல்றேன். அந்த சக்தியோட வேலை செய்யலைன்னா உங்களை 4 பேரு குட்டி உட்கார வச்சிருவாங்க. இப்ப நான் எப்படி மேல வந்தேங்கிறத ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா கத்து கொடுத்துட்டா எல்லாரும் மேல வர முடியும். இது அதிசயமே கிடையாது. இது ஆச்சரியமோ அதிசயமோ கிடையவே கிடையாது. இப்போ எடிசன் வந்து பல்பு கண்டுபிடிச்சிட்டாரு. யாரு சுவிட்ச் போட்டாலும் எரியணும் தானே. கண்டுபிடிச்ச அவரு சுவிட்ச் போட்டாதான் எரியுது அப்படின்னா அதுக்கு பேருதான் அதிசயம். சயின்ஸ் வந்து யார் சுவிட்ச் போட்டாலும் அது எரியணும். அப்போ ஒருத்தங்க ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சு சக்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் அதை ரகசியமா வச்சுக்கிறாங்க. நான் சக்சஸ் பண்ணிட்டேன், நான் சொல்ல மாட்டேன், அது எப்படி சக்சஸ் ஆனதுன்னு சொல்ல மாட்டேன். நமக்கு என்னன்னா அதை சொல்லி தர்றதுதான் வேலை. நான் இந்த இடத்துல குழி இருந்துச்சு, கீழே விழுந்தேன். அந்த இடத்துல பள்ளம் இருந்துச்சு, அங்க மேடு இருந்துச்சு, இப்படி ஏறினேன், இப்படி இறங்கினேன். இதெல்லாம் நான் அப்படிதான் வந்தேன். நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து முன்னேறலாம். ஏன்னா என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. வளமைப்படுத்துதல். வளமைப்படுத்துதல் அப்படின்னா நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா என்னை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும், எனக்கு முகம் தெரியாத இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்ற என் நேரத்தை நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் நல்லா தானே இருந்து ஆகணும். அதுதானே ஃபார்முலா. ஒரு 10 குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை நமக்குள்ள இருந்ததுன்னா நம்ம குடும்பம் நன்றாகத்தான் இருக்கும். ஒரு 100 குடும்பத்தை தத்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள நடக்கிற இந்த உணர்வுக்குள்ள நடக்கிற மாற்றம் தான். ஒவ்வொருத்தருக்கும் உணர்வு இருக்குங்க, உணர்ச்சி இருக்கு. நம்ம எல்லாவற்றையுமே மூளை ரீதியாவே அணுக முடியாது. கால்குலேட் மைண்டோட எல்லாத்தையுமே நீங்க கனெக்ட் பண்ணிட்டே போக முடியாது. கொஞ்சம் இதய ரீதியாகவும் அணுக வேண்டும். கொஞ்சம் இதய ரீதியாக மாறும் பொழுது என்ன ஆகுதுன்னா, எனக்கு இந்த வியாபாரத்தை, இந்த நாப்கினை செஞ்சா எனக்கு என்ன பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத தாண்டி எத்தனை பெண்கள் பிரச்சனையில இருக்காங்க, என்னென்ன பிரச்சனையில இருக்காங்க சொல்லுங்க, ஏன் இந்த பிரச்சனை அப்படிங்கறத அலசி ஆராய்ந்து அவர்களிடம் நான் அந்த முழுக்க அந்த விளக்கங்கள் கொடுத்து எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நீங்க போய் ஒருத்தர்கிட்ட பேசுறீங்கன்னா ஈஸியாலாம் அவங்க கன்வின்ஸ் எல்லாம் யாரையுமே இன்னைக்கு பண்ண முடியாது. அது அவங்க நம்பணும் ஃபர்ஸ்ட். அப்போ எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட முழுசா எல்லா சர்டிபிகேட்ல இருந்து எல்லா விஷயமும் இருக்கு கையில. அதெல்லாம் காமிக்கணும். அப்படி காமிக்கும் பொழுது அவங்களுக்குள்ளார ஒரு ஃபீலிங் கனெக்ஷன் ஏற்படும். நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணும் பொழுது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அவங்களே ஒவ்வொருத்தரா அந்த 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 முயற்சியை நான் தொடர்ந்து 15 ஆண்டுகள், இந்த ஆண்டோட 15 ஆண்டுகள் நிறைவாகுது. 16வது ஆண்டுல இருக்கிறோம். 15 ஆண்டுகள் நீங்க யோசிச்சு சொல்லுங்க. ஒரே விஷயத்த திரும்ப 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 சொல்லி சொல்லி புரிய வச்சு நமக்கும் போர் அடிக்க கூடாது. ஒரே விஷயத்த பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னடா இது வாழ்க்கை, சலிப்பா இருக்கு, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நம்ம போகவே கூடாது. ஏன்னா பேசுறது நாம ஒரே விஷயத்தான் பேசணும். ஆனா கேட்கிறவங்க பல பேரு. ஒருத்தர்கிட்ட சொன்னதை நம்ம மறுபடியும் போய் சொல்ல போறது இல்லை, ஒருத்தர்கிட்ட ஒரு தடவை தான் சொல்ல போறோம். அந்த சலிப்பு வராம, அந்த விரக்தி வராம, அந்த வெறுப்பு வராம, என்னடா வாழ்க்கைன்னு நினைச்சோம்னா சோர்ந்து போயிருவோம். நமக்கு இந்த ஜென்மத்துக்கு இந்த கட்டளையை இறைவன் கொடுத்திருக்கிறான், இதை கொண்டு போய் சேர்த்தறத்தான் வேலை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, உற்சாகமாக, விருப்பத்தோடு நான் செய்த இது எப்படி, இது இறை பணியாக இந்த விருப்பத்தோடு செய்ததற்கு கூலி என்ன தெரியுமா? அது கிடைச்ச கூலி இன்னைக்கு எல்லா இடத்துலயும் மரியாதை,
பொருளாதாரம், வரவேற்பு, புகழ், அங்கீகாரம், ஒரு பெரிய செலிபிரிட்டி. இன்னைக்கு தென்னிந்தியாவின் சூப்பர் ஸ்டார் மேடம் நயன்தாரா அவங்க வந்து நம்மளோட ப்ராடக்டை யூஸ் பண்ணி இந்த வியாபாரத்துக்கு நான் கூட்டாளியா பிசினஸ் பார்ட்னரா இணைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா, இந்த 15 ஆண்டுகள் உழைத்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றி, என்னோடு கூட பயணித்த என்னுடைய நான் யோசிக்கும் பொழுது அதை செயல்படுத்திய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய குடும்பம், என்னுடைய மகன் எல்லாருமே என்னோட பயணிக்கும் பொழுது இந்த வெற்றியை அடைய முடியுது. நான் இத பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆண்கள் பெண்கள் எந்த நாடுகள்ல இருந்தாலும் சரி, உங்க பெண்களிடம் அமர்ந்து, இப்ப நீங்க ராஜசேகரன் ஐயாவை கூட நான் கேட்டுக்கிறேன், உங்க மனைவி, மகள், அம்மா, சகோதரி இருப்பாங்க. கொஞ்ச நேரம் ஒதுக்கி அவர்களுடைய உணர்வுக்கு மரியாதை மதிப்பு கொடுத்து, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய, இது ரகசியமானது கிடையாது, என்ன பேட் யூஸ் பண்றீங்க, அதுல என்ன பக்க விளைவு இருக்குன்னு ஒரு கொஞ்சம் அலசி ஆராயுங்க. இது நான் பேசவே இல்லை. இத நம்ம எல்லாரும் பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். இன்னைக்கு மகப்பேறு மருத்துவமனைக்கு தான் உங்க அம்மா போயிருப்பாங்க, எங்க அம்மா போனாங்க. நம்ம பாட்டியெல்லாம் வீட்டுலதான் குழந்தை பிறந்துச்சு, எனக்கும் ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி, பெண்கள் வந்து கருத்தரிப்பு மையத்துக்குள்ளார போறாங்க. கருத்தரிப்பு மையம் அப்படிங்கிறது, அந்த வார்த்தையே எனக்கு வந்து ஒரு மாதிரி அலர்ஜியா இருக்கு. இப்ப ஒரு மாடையும் ஒரு ஆண் மாடு பெண் மாடை செனை சேர்ப்பாங்க, செனை சேர்க்கறதுக்காக கூட்டிட்டு போவாங்க, பார்த்திருப்பீங்க. ஆனா ஒரு பெண்ணை வந்து ஒரு கருத்தரிப்பு மையத்துக்குள்ள அழைச்சிட்டு போனீங்கன்னா, அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு இதயம் கணக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு காரணம் என்னன்னு நீங்க அப்படியே பின்னோக்கி போய் அதை அலசி ஆராய்ஞ்சீங்கன்னா, சானிட்டரி நாப்கின் ஒரு காரணமா வந்து உட்காருது. அப்ப அத வந்து எப்படி தவிர்த்துட்டு தள்ளிட்டு கண்டுக்காம எப்படி போக முடியும்? டயாக்சின், குளோரின், ப்ளீச்சிங், பர்ஃபியூம், இப்படி ஏகப்பட்ட கெமிக்கலை பண்ணிதான் அதை தயாரிக்கிறாங்க. பிறப்பு உறுப்புல ஒரு 5 நாளைக்கு 24 மணி நேரம் அந்த பெண் குழந்தை வச்சிருக்கும் பொழுது 10 ஆண்டுகள் அது சுவாசிச்சுச்சுன்னா, சினை முட்டை, கருமுட்டை, அந்த கர்ப்பப்பை, இது எல்லாமே பலகீனமாகுது. அப்ப அதுக்கு மாற்றாக ஒரு பொருள் நம்ம கையில கிடைச்சிருக்குது, அதுக்கு தீர்வாக ஒரு பொருள் கிடைச்சிருக்குது, அதால பெண் சமுதாயம் நல்லா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், பினான்சியலுக்கு ஒரு பிசினஸும் கிடைச்சிருக்குன்னா எவ்வளவு சந்தோஷமா ஆசையா போய் செய்யலாம் தெரியுங்களா? இதுல சோதனை அப்படிங்கிறதே ஒண்ணுமே கிடையாதுங்க. அது வந்து சோதனை அப்படிங்கிறது என்னன்னா, இந்த பெண்ணை வந்து எப்பவுமே கற்பு வந்து பெண்ணுக்கு தான், ஆணுக்கு கிடையாது. அப்ப அந்த சோதனை எங்க அந்த பெண்ணுக்குள்ள வருதுன்னா, எங்க கை வச்சா உடஞ்சு உட்காருவாங்க, அந்த கேரக்டர்ல கை வச்சா. ஒரு பெண் பிசினஸ்ல இருக்கீங்க, ஒரு பெண் கலெக்டரா இருக்காங்க, ஒரு பெண் ஐபிஎஸ்ஆ இருக்காங்க, ஒரு பெண் அமெரிக்கால ஒரு பெரிய உயர் அதிகாரியா இருக்காங்கன்னா பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க, ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க, அவங்கள பத்தி பேச சொல்லுங்க. ஒரு மார்க்கெட்டிங்ல ஒரு பெண் இருக்கிறாங்கன்னா என்ன வேணா பேசுவாங்க. ஏன்னா விற்பனை துறையில இருக்கிறோம் இல்லையா? எதை தொட்டா உடஞ்சு உட்காருவாங்க. அவமானம், நஷ்டம் இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் வந்து நடக்கதான் செய்யும். ஒரு வியாபாரம்னா நஷ்டம் வராம எல்லாம் செய்ய முடியாது, எல்லாமே இருக்கும். ஆனா அந்த கேரக்டர்ல போய் கைய வச்சுட்டா, நீங்க அதையும் தாண்டி ஒருத்தி ஜெயிக்கிறாங்கன்னு வைங்க, அது காலம் காலமா இருக்குல்ல. கண்ணகியில இருந்து, சீதால இருந்து, இந்த சொசைட்டி நீங்க எல்லாமே காப்பியங்கள் எடுத்தீங்கன்னாவே அங்க பெண்ணை தான் வந்து மையப்படுத்துவாங்க, ஆணை வந்து மையப்படுத்தவே மாட்டாங்க. அப்போ அந்த சோதனை, அந்த சோதனை தான். எதை வேணா தாங்கிக்கலாம், அந்த சோதனையை தாங்கி நிக்கணும். நீங்க அதை தாண்டி வரணும். நீங்க தாங்கி அதை ஒரு பெயினா எடுக்காதீங்க, வலியா எடுக்காதீங்க, வேதனையா எடுக்காதீங்க. அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்தை எடுங்க, தன்னம்பிக்கையை எடுங்க. உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும், உங்களுக்குன்னு ஒரு கௌரவம், சுய கௌரவம் ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் இருக்கு. ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் அந்த சுய கௌரவம் வந்து வெளிப்பட வேண்டும். உங்க காசுல நீங்க வாழணும். நீங்க அடிமை கிடையாது, ஒவ்வொரு பெண்ணும் அடிமை கிடையாது, ஏங்கன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு. அதே போல
வெளியில வந்தீங்க, ஒரு வியாபாரம், ஒரு தொழில், ஏதாச்சும் வெளியில வந்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு மாலை போட்டு, சால்வை போட்டு, அப்படியே உங்களுக்கு மரியாதை செலுத்தி, ஒரு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையவே கிடையாது. முதல்ல அத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உங்கள பிடிக்கிற மாதிரி செய்யுங்க. இன்னைக்கு காலையில சூரியன் உதித்தாரு. இரவு சூரியன் மறைய போறாரு. நான் என்ன செஞ்சேன்? என் குடும்பத்திற்காக என்ன செய்தேன்? என் மகிழ்வுக்காக நான் என்ன செய்தேன்? என் வருமானத்திற்காக நான் என்ன செய்தேன்? அப்படின்னு யோசிச்சு, அதுல எல்லாம் பிளஸ் பிளஸ் இருக்கா பாருங்க. நான் 2 பேருக்கு நல்ல வார்த்தைகள் சொன்னேன். என் அக்கவுண்ட்ல இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைச்சுச்சு. என் குடும்பத்தோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நான் வெட்டியா என் பொழுத போக்கல. நான் ஊர் கதை பேசல. இந்த சீரியல் 5 வருஷமா 6 வருஷமா ஓட்டுற சீரியல எப்படித்தான் உட்கார்ந்து பார்க்க முடியுதோ எனக்கு தெரியல சார் உண்மையா. அது அது போடும்போதே போடுறாங்க. இது உண்மை இல்ல. இது கதை. இது இதுல வர சம்பவங்கள் எல்லாம் கற்பனையே. ஆனா அதுக்குள்ளாரையே ஐக்கியமாகி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. பெண்கள் இந்த சீரியலை பார்த்துக்கிட்டே ஓட்டுவாங்க வாழ்க்கையன்னு. காலையில ஆரம்பிச்ச முன்ன 2 சீரியல் 3 சீரியல் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. இப்ப மதியானம், சாயந்தரம், ராத்திரி 12 மணி வரைக்கும் சீரியல் ஓடுது. இத திரும்பவும் ஓட்டுறாங்க. செல்போன்லயும் பாக்குறாங்க. விட்டு போயிடுச்சுன்னா போன்ல எடுத்து வச்சுட்டு பாக்குறாங்க. இப்ப உங்க நேரத்தை அங்க குடுக்கறதுனால உங்க அக்கவுண்ட்டுக்கு ஒரு 100 ரூபாய் வருதா? ஒரு விஷயம் பணம் வராது. இன்னொரு விஷயம், அவ்வளவு நெகட்டிவான விஷயத்த இந்த தலைக்குள்ள ஏன் ஏத்தணும்? யாரோட குடும்பமும் அது சண்டை போடுறாங்க, யாரோ வராங்க போறாங்க, கட்டுன்னா கட் பண்ணணும், எடிட் பண்ணணும், நடிக்கணும், ஸ்டார்ட் பண்ணணும், கேமரா. அது எல்லாமே அது இன்னொருத்தர் மூலையில இருந்து வந்த ஒரு கதை. அதுக்கு ஏன் அவ்வளவு நேரத்தை கொடுக்கணும்? இப்ப இது உண்மை கதை. இது கதையல்ல, நிஜம். கோமதி 25 ஆண்டுகள் ஒரு தொழில்துறை வியாபாரத்துறையில இருந்தாங்க. 15 வருஷம் ஒரே விஷயத்தை எடுத்தாங்க. இன்னைக்கு குடும்பத்தை நல்லா வச்சிருக்காங்க. படிங்க. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சாதிச்சவங்கள படிங்க. இறைவனோட தொடர்பு வைங்க. ஒரு தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம். எவ்வளோ வியாபாரத்துல தொழில்ல சறுக்கல் வந்து ஜெயிச்சு நின்னவங்க புத்தகம் இருக்கு. அதை படிக்கலாம், வாசிக்கலாம். அது வீடியோ இருக்கு. அந்த நேரத்துல அதை பார்க்கலாம். உங்க விஷயத்த ஒரு 1000 பேர் கேட்கிற மாதிரி நீங்க பண்ணலாமே. அதை விட்டுட்டு அந்த கதைய, அந்த நாடகத்தை அதெல்லாம் இன்புட் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து தொலைபேசி எடுத்தா ஊர்க்கதை, உலக கதை. ஏய் தெரியுமா உனக்கு, அவங்க வீட்டுல அப்படின்னு ஆரம்பிச்சா அது அது அடுத்தவங்க கதைய கேட்கறதுல எவ்வளவு ஒரு ஆனந்தம் தெரியுமா? இது எதுவுமே எனக்குள்ளார போனது இல்ல. நான் உருப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னா, ஊரு கதை, உலக கதை, அடுத்த வீட்டு கதை யாரு கதையும் பேசுறது இல்ல. நான் உருப்படி ஆனதுக்கு அடுத்து எனக்கு எந்த சீரியலுமே தெரியாது. ஒரு சீரியல் பேரு கூட தெரியாது. முழுக்க மைக்கு ஏதோ வேலை செய்யல நினைக்கிறேங்க. எனக்கு தான் வாய்ஸ் வரலன்னு பார்த்தா நிறைய பேருக்கு வாய்ஸ் வரல. இப்ப கேக்குதுங்க. இப்ப கேக்குது. சாரி. உங்களுக்கு எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னா, நான் எனக்கு சொல்றதுக்கு தகுதி இருக்கு. ஒரு டாக்டர் படிச்சுட்டு தன்னை டாக்டர்னு போர்டு போட்டு உட்கார்ந்து இருப்பார். சார் வக்கீல், வக்கீலுக்கு படிச்சிருக்கீங்கன்னா நீங்க வக்கீல்னு கோட் போட்டு போனாதான் அதுக்கு மரியாதை. ஒரு தொழில் அதிபராக உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, ஓகே, ஒரு 5000 ரூபாய் கூட சேமிப்பு இல்ல, வீட்டுல பணம் இல்ல. 1995ல ஒரு 5000 ரூபாய் பெரிய காசு. 5000 ரூபாய் வேணும்னா கடன் தான் வாங்கணும், இல்ல ஜுவல்ஸ் அடமானம் தான் வைக்கணும். அங்க இருந்த கோமதிக்கும் இன்னைக்கு இங்க உட்கார்ந்து பேசுற கோமதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. 5000 ரூபாய் கூட வீட்டுல இல்லாம வேணும்னா யார்கிட்ட கடன் வாங்கின கோமதி இன்னைக்கு வருடத்திற்கு 100 கோடி ரூபாய் வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிறேன். தகுதி இருக்கிறது.
உங்களுக்கு சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது. இன்னைக்கு ஒரு 10க்கு 10 ரூம்ல வாழ்ந்துட்டு இருந்த கோமதி, உங்களுக்கு தெரியும்ல, 10க்கு 10 ரூம், 100 ஸ்கொயர் ஃபீட்ல 2 ரூம், அப்படி வாழ்க்கை ஆரம்பிச்ச கோமதி இன்னைக்கு, இது பெருமைக்கு சொல்லல, இது அகங்காரத்துக்காக சொல்லல, நீங்களும் மேல வரணுங்கிறதுக்காக சொல்றேன். இன்னைக்கு 12,000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு அமைந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். இது எங்க கிடைச்சது, எப்படி கிடைச்சது? விடாமுயற்சி, உழைப்பு. இது 2 தவிர வேற எதுவுமே கிடையாது. என் மீது எத்தனை அம்புகள் தொலைத்து இருக்கும். கல் எடுத்து விசிறினாதான் வலிக்குமா? வார்த்தைகளை விசிறினாலும் வலிக்கும். எத்தனை வார்த்தைகள் சுத்தி சுத்தி வரும்ல காதுக்கு, எல்லாவற்றையும் இக்னோர் பண்ணுங்க. உங்க அவமானத்தை எல்லாம் வெகுமானமா மாத்துங்க. இன்னைக்கு 15 ஆண்டுகள் காலேஜ், ஸ்கூலு, தெருவா வீடு வீடா போய் அந்த டெமோ பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா? இன்னைக்கு 6000 பெண்கள் பண்றாங்க. 200 பெண்கள் ஸ்டாக்கிஸ்டாக இருந்து அவங்க செய்துகிட்டு இருக்காங்க. கோமதியோட வேலை என்னவா மாறிடுச்சு தெரியுமா? எல்லா ஸ்கூலுக்கும் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த மாதம் மட்டும் 6 காலேஜ்ல சிறப்பு விருந்தினரா அழைப்பு கொடுத்திருக்காங்க. உட்கார்ந்து பார்த்தா இந்த உலகம் வரவேற்கவும் செய்கிறது. நம்மளுடைய மன அமைப்பை பொறுத்து நாம எதுக்கு இயங்குறோம்? ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆரம்பிச்சேன். நடந்துதான் போனேன். ஷேர் ஆட்டோல போனேன், மினி பஸ்ல போனேன், கவர்மெண்ட் பஸ்ல போனேன். உங்களுக்கு பஸ்ல போயிட்டு வந்தா எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா? அப்படியே போயிட்டு வரும் பொழுது அப்படியே தெருவுல நடந்து அப்படியே வீட்டுக்கு நடந்து வந்தா ராத்திரி 10,000. அப்படியே தெரு மூலையில உட்கார்ந்துகிட்டு பேசுவாங்க. எங்க போறா, எங்க வரா, 10 மணிக்கு வரா, என்ன விற்க போனா, வெளியில போயிட்டு வந்திருக்கா. ஒரு ஆம்பளை 10 மணிக்கு வந்தா ஏதாவது பேசுவாங்களா சார்? அவர் வீட்டுல இருந்தா பேசுவாங்க. பொம்பளை வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தா பேசுவாங்க. எல்லாமே பேசுனாங்க. கடவுள் இன்னைக்கு என்ன எங்க வச்சிருக்காரு கடவுள் என்னைய? அந்த பேசுனாங்கல்ல சார், அவங்க அப்படியேதான் இருக்காங்க. அவங்க மாறவே இல்லை. இன்னைக்கு கடவுள் எனக்கு BMW 1,50 கோடி ரூபாய்க்கு கொடுத்திருக்காரு. 1,50 கோடி ரூபாய் காரு X7 போயிட்டு இருக்கேன் சார். நானு நல்ல இடத்துல வச்சிருக்காரு. 6 கோடி ரூபாய் வீட்டுல உட்கார வச்சிருக்காரு. இது திரும்ப சொல்றேன், பெருமைக்கு அகங்காரத்துக்கு சொல்ல. நீங்க முடங்கி உட்கார்றவங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கும் கடவுள் கொடுக்க தயாராக இருக்கிறார். உழைப்ப போடுங்க, தொடர் உழைப்ப போடுங்க, ஒரே இடத்துல தோண்டுங்க. நம்ம கிணறு வெட்டும் போது தண்ணி வரலைன்னா இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காதீங்க. போக்கஸா இருந்தேன். 15 ஆண்டுகள் போக்கஸா இருந்தேன். இன்னைக்கு நான் நினைச்சா கூட ஏழையாக முடியாது. ஏன்னா இந்த பெண் உலகம் இருக்கும் வரை இந்த சானிட்டரி நாப்கின் இருக்கத்தானே செய்யும். இதை பயன்படுத்தினவங்க முதல்ல 1 பாக்கெட் கேட்பாங்க சார், அப்புறம் 5 கேட்பாங்க, அப்புறம் 50 கேட்பாங்க, அப்புறம் 500, 5000, இப்ப 50,000. இது வளர்ந்துகிட்டு போயிட்டு இருக்கு. இதற்கு எப்படி இதற்கு வருமானம் இல்லாமையோ வியாபாரம் இல்லாமையோ போகாது. அதே போல 3 வருஷம் எக்ஸ்பிரி டேட் இருக்கு. 3 ஆண்டுகள் ஒரு ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். முயற்சி செஞ்சு நிறைய பேருக்கு தொழில் செய்யறதுன்னா நஷ்டம் ஆயிடுமோ பயம். நான் நான் பெண்களிடம் சொன்னது என்ன தெரியுமா? நீ வாங்கி ட்ரை பண்ணு, முடியலைன்னா திருப்பி கொடுத்து காசு வாங்கி முயற்சி செய். முயற்சியே செய்யாமலேயே அந்த பய உணர்வு நஷ்டம் ஆயிடுமோ அப்படின்னா, இங்க பொருளை வாங்குறாங்க, காசு கொடுக்குறாங்க, வேண்டாம்னா கொடுத்துருங்க, வாங்கிக்கோங்க காசை திருப்பி. முயற்சி செய்யுங்க. உங்களையே நீங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க. காரணம் என்ன? வளர்க்கும் போதே அப்படித்தானே சார் சொல்லி வளர்க்குறாங்க. நீ எல்லாம் எங்க மேல வரப்போற, நீ எல்லாம். இப்ப எனக்கே அப்படிதான் இருந்துச்சு. நான் எவ்வளவு அடிபட்டு வந்தாலும் இந்த நாப்கின் தொழிலை விட்டுரு, இந்த நாப்கின் தொழிலே செய்யாத, நஷ்டம் வருது, சொத்தை போய் அடமானம் வைக்கிற, அடமானத்துக்கு வச்சு அவங்க ஏமாத்தி எழுதி வாங்குறாங்க, இந்த நாப்கினே வேண்டாம். எதிர்ப்பு ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்தே ஆரம்பிச்சிச்சு. விட சொல்லி நான் என்ன நடந்தாலும் சரி, நான் இது செய்துதான் ஆவேன். நான் எது இழந்தனோ அதை மீட்டு நான் வாங்க முடியும் என்னால. எனக்கு அதாவது நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறோம், அந்த மோட்டிவேஷன்ங்கிறது வெளியில இருந்து வரணும்னு நினைக்கிறாங்க சார். மோட்டிவேஷன் எப்பவுமே வெளியில இருந்து வந்தா அது உங்களுக்கு தற்காலிகமாகத்தான் இருக்கும்.
இன்னர்ல வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்குது, ஒவ்வொருத்தருக்குள்ளார இருக்குது. அந்த இன்பெல்ட்டாவே இறைவன் கொடுத்துத்தான் அனுப்பியிருக்காரு. எத்தனை முறை நீங்கள் கீழே விழுந்தீங்கிறது முக்கியம் இல்ல, எத்தனை முறை நீங்க மேல எழுந்தீங்கிறது தான் முக்கியம். கீழே விழுந்தாதான் எந்திரிக்கவே முடியும். அப்படி விழுந்து விழுந்து நீங்க எந்திரிச்சு எந்திரிச்சு நிக்கணும். அப்படி நான் இன்னைக்கு வந்து இந்த இந்த ஒரு ஃபார்ம்ல வந்து நம்ம பேசுறதுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு எப்படி கிடைச்சிச்சு? இன்னைக்கு கடல் கடந்து 8 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறோம் ப்ராடக்ட. ஸ்டாக்கிஸ்ட் இப்ப தமிழ்நாடு மட்டும்தான் ஸ்டாக்கிஸ்ட் ஃபுல்லா இருக்கு சார். வியாபாரம் தமிழ்நாடு மட்டும் ஸ்டாக்கிஸ்ட் ஃபுல்லானது. கொஞ்சம் நாடுகளுக்கு அனுப்புறதுலயே வருஷம் 100 கோடி ரூபாய். நீங்க பாப்புலேஷனை எடுங்க, இன்னும் கண்ட்ரியை எடுங்க, பெண் சமுதாயத்தை கணக்குல வைங்க, இந்தியாவை கணக்குல வைங்க. இந்தியாவுல எத்தனை பெண்கள் பூ எய்திக்கிட்டே இருக்காங்க யோசிச்சு பாருங்க. வர்த்தகம் எவ்வளவு பெரிய வர்த்தகம் இது. அடுத்து பேபி டயாப்பர். அப்போ இந்த தொழில் சிந்தனை, இந்த தொழில் அறிவு, இந்த தொழில் ரத்தம் நமக்குள்ள ஒண்ணு தானா ஓடணும், இல்ல யாருக்கிட்டயாச்சும் ஓடுச்சுன்னா போய் ஒட்டி நின்னுக்கணும். வெற்றியாளனா இரு அல்லது வெற்றியாளனோடு இரு. இது தாரக மந்திரம் சார். நான் சாதிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சோர்ந்து போனதே இல்லை, சோம்பேறித்தனம் உடம்புக்குள்ள வந்ததே இல்லை, தள்ளி போடவே மாட்டேன், கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் காரியத்தை. அந்த கம்ப்ளீஷன் ரொம்ப முக்கியம். பிற்போக்கு சிந்தனை, நாளையவாதி, மூட நம்பிக்கை, இது எதுவுமே நம்ம கிட்ட இடம் கிடையாது. பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ். என்ன நடந்தாலும் அதுல என்ன நல்லது இருக்கு? கெட்டதே நடந்திருக்கும். கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேங்க சார். அது நல்லதே நடந்திருக்காது. அது பாத்தீங்கன்னா அவ்வளோ சங்கடங்கள் இருக்கும். நான் அந்த சங்கடத்தை பார்க்க மாட்டேன். அதுக்குள்ளார ஒரு நல்லது இருக்கு, அந்த நல்லதை மட்டும்தான் பார்ப்பேன். ஏன்னா நம்ம சும்மா ஒரு வார்த்தையில இறைவன் வந்து நீக்கமர நிறைந்திருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், அவன் அருள் தான் அப்படின்னு வார்த்தைக்கு பேசிட்டு வாழ வேண்டும். இறைவன் அனைத்திலும் இருக்கிறான், அதை படிச்சா மட்டும் பத்தாது. இந்த காரியம் இறைவன் தான் கொடுத்தார், இந்த செயல் இறைவன் தான் கொடுத்தார். இதுக்குள்ளார என்ன எனக்கு புத்தி வரும்? நான் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எல்லாமே அவன் தான் கொடுத்தான்னு ஒவ்வொரு படியா நான் மேல வர ஆரம்பிச்சேன். இதைத்தான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அனைத்தும் மங்களம், அனைத்தும் மங்களம்னு நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் கூட புலம்புனது இல்லை, புலம்பவே மாட்டேன். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, எனக்கு மட்டும் ஏன் புலம்பலே கிடையாது சார். ஒரு நாள் கூட பேச பேச ஸ்ட்ரக் ஆகுது. அனைத்தும் மங்களம். புலம்புனதே இல்லை சார். எனக்கு புலம்புனாவே பிடிக்காது. அதே மாதிரி யாராவது நெகட்டிவ் பேசுறாங்கன்னா அவங்க பக்கத்துல நிக்க மாட்டேன். அவங்களோட நிழல் கூட என் மேல படக்கூடாது. இந்த காதுக்குள்ளார இந்த காது இருக்கு பாருங்க, காது இதுக்கு மூடி இல்ல பாருங்க சார். கண்ணுக்கு மூடி இருக்கு, வாய்க்கு மூடி இருக்கு, ஆனா காதுக்கு மூடி இல்ல. அது என்னன்னா வந்து உழுகும். ஆனா நாம காதுக்கு மூடி வச்சுக்கணும் சார். காதுக்கு மட்டும் நீங்க மூடி வைக்காம விட்டீங்க. ஒரே ஒரு கதை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன்.
ஏன் காதுக்கு மூடி வேணும்? எதை கேட்கணுமோ அதை திறந்து கேட்கணும், எதை கேட்க கூடாதோ மூடிக்கணும். அது வந்து செல்ஃப் கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த உலகம் உங்களை வந்து எப்படி பாக்குதுங்கிறதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு 2 பானையில தயிர் இருக்கு. தவளைகள் வந்து குதிச்சு குதிச்சு விளையாண்டுட்டு, அதுல 2 தவளை அந்த தனித்தனி பானைக்குள்ளார தனித்தனியா விழுந்துருச்சு. ஒரு தயிர் பானையில விழுந்த தவளை மாட்டிக்கிட்டோம், சிக்கிக்கிட்டோம், தண்ணியில விழுந்திருந்தா தப்பிச்சிருக்கும், தயிருக்குள்ள விழுந்துருச்சு. தயிர் வந்து அடர்த்தி அதிகம். அது மாட்டிக்கிட்டேன், சிக்கிக்கிட்டேன், அவ்வளவுதான் போச்சு, நம்ம சாக போறோம், நமக்கு பயமா இருக்கு, மூச்சு முட்டுதுன்னு நினைக்கவே அப்படியே ஸ்லோ டவுன் இறங்கி செத்து போயிடுச்சு ஒரு தவளை. இன்னொரு தயிர் பானை, அதுக்குள்ளாரையும் ஒரு தவளை விழுந்துச்சு. இந்த தவளை நினைக்குது, என்னமோ ஒரு விஷயத்துக்குள்ள விழுந்துட்டோம், ஆனா நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கலாம். இயக்கம் ரொம்ப முக்கியம். ஆனா விழுந்துட்டோம் தான் தெரியாம விழுந்துட்டோம். ஆனா இயங்குவது நம்மளோட வேலை. நாம இயங்கிக்கிட்டே இருக்கலாம்னு கைய காலை உதைச்சு இயங்கிக்கிட்டே இருக்கு. செயல் பட்டுக்கிட்டே இருக்கு, உழைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த தயிர் என்ன ஆயிடுச்சு, கடைய ஆரம்பிச்சிருச்சு. அது உழைக்க அந்த கெட்டியானது கொஞ்சம் நீர்த்து போக ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் அடிச்சு உழைக்குது, ஒரு வெண்ணெய் வருது. தயிர்ல கடைய வெண்ணெய் வந்து மேல வருது. தவளை வந்து அந்த வெண்ணெய் மேல ஏறி தப்பிச்சு பழச்சிருச்சு. இது வந்து நீங்கள் ஒரே விஷயத்துல செயல்பட்டு கொண்டே இருந்தீங்கன்னா காப்பாற்றப்பட்டு விடுவீர்கள். அந்த தவளை தப்பிச்ச மாதிரி நீங்க வந்து எல்லா விஷயத்துல இருந்தும் கடந்து போயிருவீங்க. உங்களை யாராவது 4 பேர் சொல்றாங்க, இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு, நான் மாட்டிக்கிட்டேன், நான் சிக்கிக்கிட்டேன், என்னை பத்தி அப்படி சொன்னாங்க, எனக்கு கவலையா இருக்கு, எனக்கு சோகமா இருக்கு, நான் ஒரு மூலையில உட்கார்ந்து அழுகுங்க. மேல வர முடியாது. உங்க உணர்வு, உங்க ரத்தம், உங்க நாடி, உங்க மஜ்ஜை, உங்க நரம்பு, உங்க சக்தி, இது எல்லாமே அப்படியே இழந்து நாளை காலையில எந்திரிக்க கூட முடியாது. அப்புறம் எங்க போய் கோடீஸ்வரன் ஆகிறது? நம்ம சாப்பாடு சாப்பிட்டா ஜீரணம் கூட ஆகாது. நம்ம சாப்பாடே நமக்கு ஜீரணம் ஆகாது. அவ்வளவு கவலை வயிற்றுக்குள்ளார. அப்படி சொல்லிட்டாங்க, என்ன இப்படி சொல்லிட்டாங்க. அவங்க யாரு உங்களை சொல்றதுக்கு? கடவுளா? அவங்க கடவுள் கிடையாது. கடவுளை உணர்ந்து, கடவுளை அதாவது கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். கண்டும் விண்டவர்களை கடவுள் என்கிறோம். பகவான் ரமண மகரிஷி கடவுளை கண்டவர், ராமகிருஷ்ணர் கடவுளை உணர்ந்தவர், விவேகானந்தர் கடவுளை உணர்ந்தவர். அவங்க சொல்றதையே இந்த உலகம் கேட்கறது இல்லையே, அவங்களையே இந்த உலகம் வந்து கொண்டாடல இல்ல. இப்போ எல்லாரையும் பாருங்க, நீங்க வந்து ஒரு பெரிய பெரிய ஞானிகள், அவங்களோட வாழ்க்கையை நீங்க நினைச்சு அவங்களோட வாழ்க்கை வரலாறை எடுத்து படிச்சீங்கன்னா அவ்வளவு சோதனை இருக்கு. வள்ளல் பெருமான் சொல்றாரு, கடை விரித்தேன் கொள்வார் யாரும் இல்லை, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, இறைவன் உள்ள இருக்கிறாரு, நான் பார்த்துட்டேன், வாங்கப்பா உங்களுக்கும் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னவரு எத்தனை பேர் போய் அந்த அந்த அல்டிமேட் கோலே இறைவனை உணர்றதானே. கடை விரித்தேன் கொள்வார் யாரும் இல்லைன்னு கடையை மூடிக்கிட்டு இறைவனை காமிக்கிறேன்னு சொன்னவரே கடையை மூடிட்டு போயிட்டாரு. நாம எம்மாத்திரம் நம்ம பேச்ச கேட்கணுங்கிறதுல எவ்வளவு பேர் கேட்பாங்க. ஆனாலும் இயங்கிக்கிட்டே இருக்கணும். அந்த இயக்கம் உங்களை மேல கொண்டு வரும். மேல கொண்டு வருதோ இல்லையோ, உங்க வாழ்க்கை உயிர்ப்பார் நடைப்பிணமா இருக்க. உங்களோட வாழ்க்கை உயிர்ப்பா செழிப்பா இருப்பதற்கு
நீங்கள் செயல் புரிந்து கொண்டே இருங்கள். நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், நல்ல விஷயங்களை பாருங்கள், நல்லதை கேளுங்கள், நல்ல செயல் செய்யுங்கள். இறைவன் உங்க பக்கம் இருப்பான்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். மிக்க நன்றி. ஒரு அருமையான எழுச்சி மிக்க உரை அப்படின்னு தான் சொல்லணும். நம்முடைய சிறப்பு விருந்தினர் சகோதரி டாக்டர் வி கோமதி அவர்கள் எந்த அளவுக்கு அவருடைய ஆழ்மனதிலிருந்து ஒரு அனுபவத்தை, அவருடைய தொழிலில் அவர் சாதித்த விஷயங்களை தாண்டி அவர் எந்த அளவுக்கு இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் எவ்வளவு சிரமங்களை அவர் சந்தித்து அதன் மூலியமாக வெளிவந்திருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு மேலோட்டமா, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடும் பொழுதே தொழிலில் இருக்கக்கூடிய இன்றைய பெண் தொழில் முனைவோர் கண்டிப்பா அவங்க எந்த விஷயத்த சொல்றாங்க, எவ்வளவு சிரமம் அப்படிங்கிறத அந்த 10 மணிக்கு வெளியில போயிட்டு ஒரு பெண் தொழில் நிமித்தமாக வரும் பொழுது இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் மக்கள் அவ்வளவு சீக்கிரமா அதை ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏத்துக்கலினாலும் பரவாயில்ல, அவர்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எவ்வளவு அம்புகளாக மனதில் ரணத்தை விதைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் சொன்னது உண்மை. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ பெண்கள் சாதித்திருந்தாலும் அவர்கள் சாதித்த அனைத்துமே அந்த ரணங்களையும் அந்த அம்புகளையும் தாங்கி அல்லது அதை திருப்பி தாக்கிவிட்டு அல்லது ஒரு ஷீல்டு வச்சு அவங்க முன்னேறி வந்ததன் விளைவாகவே அனைவரும் ஜெயித்தார்கள். அதன் மாதிரி இன்றைக்கு மிக மிக ஒரு முக்கியமான விஷயத்தை நம் பெண் தொழில் முனைவோருக்கு அவர் எடுத்து கூறியது, கண்ணுக்கு வாய்க்கெல்லாம் மூடி இருக்கு, காதுக்கு மூடி இல்லை அப்படின்ற ஒரு புதிய கோணத்தில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை உண்மையாலுமே ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு விஷயம். நிறைய பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் அது கண்டிப்பாக ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் தேவையில்லாததை தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத இடத்தில் நம்ம கேட்கறதுனாலேயே பல பிரச்சனைகள் உருவாகின்றன. அதற்கே அந்த காலத்துல இடம் பொருள் ஏவல்னு சொல்லியிருந்தாங்க. அது நம்மளுக்கு நிறைய புரியல. எங்கேயோ உட்காருவோம் டைம் ஃப்ரீயா இருக்குன்னு, அங்க சில விஷயங்கள் காதுல விழுகும். காதுல இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது போல காதுல விழுந்துருச்சே அப்படிங்கிறதுக்காக வாய் கம்முன்னு இருக்காம ஓபன் பண்ணி நம்ம ஏதாவது ஒன்று சொல்லுவோம். அதற்கு அங்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை பார்த்து ஏதாவது ஒன்று சொல்ல போய் அதனால் நம் நேரமும் கெட்டு போய் நம்மளுடைய தொழில் அபிவிருத்தி ஆக வேண்டிய நேரத்தில் தேவையில்லாத இடத்தில் தேவையில்லாத வம்பு வழக்குகளை நாம் சந்தித்ததும் அதிகமாக இருக்கின்றது இன்றைய சூழலில். அதுவும் இன்றைக்கு காலகட்டத்தில் இந்த போன், சோசியல் மீடியா, நிறைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், இந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியாஸ் வந்ததிலிருந்து நம்ம விருப்பப்படுறோமோ இல்லையோ அது பாட்டுக்கு நம்மளுடைய மொபைல்ல நிறைஞ்சிரும். அதையும் எப்படி நம்ம உதாசீனப்படுத்தி விட்டு நமது வெற்றி இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்று மிகவும் அருமையாக கூறினார். ஏன் இந்த ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன்னா, அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து அவங்க ஒரு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரீகேப் மாதிரி நான் நம்ம சொந்தங்களுக்கு தெரியப்படுத்தினேன். இன்று நிறைய கேள்விகள் வந்த வண்ணம் உள்ளன. முக்கியமான முதல் கேள்வி, நீங்க ஆல்ரெடி அதைய தெரிவிச்சிருக்கீங்க. அதாவது இன்றைய ஆணாதிக்க உலகத்துல நம்ம அதுல இருக்கக்கூடிய ஒரு கடுமையான சொற்களையோ ஏளனத்தையோ அல்லது அசிங்கமான ஒரு ஃபீட்பேக்கையோ நம்ம கண்டுக்க கூடாது அப்படின்னு. பட் அதையும் தாண்டி ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எப்படி அந்த கிரிட்டிசிசம், அந்த ஏளனம், அந்த அசிங்கத்தை நாம தாங்கிட்டு மேற்கொண்டு அடுத்த படி எடுத்து வைப்பது? ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க உட்கார்ந்து அழுகக்கூடாது, நம்ம அதை கஷ்டமா நினைக்க கூடாது அப்படிங்கிறது எங்களை போன்ற ஆடவர்களுக்கு, ஆண்களுக்கு சுலபமாக எடுத்துக்குவோம். ஏன்னா கடவுள் படைப்புல அந்த ஆண்களுக்கு அதை கடந்து போகக்கூடிய ஒரு சூழலும் கடந்து போகக்கூடிய ஒரு மனோதிடமும் அது பயாலஜிக்கலாவே கடவுள் கொடுத்திருக்காங்க. பெண்கள் மென்மையானவர்கள் அப்படிங்கிற ஒரு விதத்திலேயே இருக்கக்கூடிய சூழல்ல நிறைய பெண்கள் எடுத்தோன்னே மனம் உடைஞ்சு போயிடுறாங்க. அந்த மனம் உடைஞ்சு போகக்கூடிய பெண்கள் நிறைய பேர் கேட்ட இந்த கேள்வி என்னன்னா, அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு ஏளனத்தையும் ஒரு கடுமையான சொற்களையும் தாங்கிக் கொண்டு எப்படி முன்னேறி செல்வது? அதற்கு நீங்க என்னென்ன வகையான யுக்தியை கையாண்டு அந்த காதல் உளுந்த வார்த்தைகளை நம்ம பொருட்படுத்தாமல் போறதுக்கு என்ன நீங்க செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். அந்த அந்த வார்த்தைகள்
2 விஷயம் சார். ஒண்ணு உண்மை, ஒண்ணு பொய். இது 2 தான் இருக்கும். உண்மையா இருந்தா உண்மையை தானே சொல்றாங்க, ஏத்துக்கிட்டு பொய் தான் ஆகணும். பொய்யா இருந்தா பொய் சொல்றாங்க. பொய்க்கு நான் கலங்க தேவையில்லை. இறைவன் சாட்சியாக இருக்கிறார். நீங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் அதிகம் வேணும் சார் இதுக்கு மட்டும். ஏன்னா பெண் வந்து மென்மையானவள் அப்படின்னு சொன்னீங்க. பெண் வலிமையானவள் சார். மென்மையும் இருக்கு. அவளால தென்றலாகவும் இருக்க முடியும், புயலாகவும் இருக்க முடியும். ஆனா அந்த புயலை வெளிப்படுத்தாம அந்த சக்சஸ்ல வச்சிடணும். அந்த புயலை அந்த புயலை வந்து நெகட்டிவ்ல வைக்காம பாசிட்டிவ்ல வைக்கணும். ஒரு பெண்கள் நினைச்சாங்கன்னா, நீங்க ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு காயம், உங்க உடம்புல ஒரு காயமோ இல்ல எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் வந்தா உங்களால ஒரு 10 நாள் கூட தாங்க முடியாது. அதை உத்து உத்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க சார். 10 மாதம் கருவுல சுமக்கிறான். உடல் கூரை மாறிடும். வாந்தி வரும், படுக்க முடியாது, சாப்பிட முடியாது, நடக்க முடியாது, டாய்லெட் போக முடியாது. அந்த ஒரு பெயின் வரும் அந்த அந்த குழந்தைய பிறக்கிறதுக்கு. அத வந்து எந்த ஆணாலையும் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்ப ஒரு 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 பெண்ணை படைத்து அந்த பெண்ணுக்குள்ளார அந்த ஆற்றலை படைத்து அவளை தாங்கக்கூடிய சக்தியையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறாரு. அதை விட சின்னதுதான் சார் இவங்க சொல்றதெல்லாம். பெரிய பெரிய விஷயத்தையே நாங்க சாதிச்சு வந்துட்டோம். இது சின்ன விஷயம். ஒரு அடுத்த ஜெனரேஷனே உருவாக்குற 10 மாசம் வயித்துல வச்சுட்டு இந்த 2 வார்த்தையை ஜீரணம் பண்ண முடியாதா? மென்னு முழுங்கி துப்பிட்டு போயிடணும் சார். சுமக்க கூடாது, வயித்துல வச்சுட்டு சுமக்க கூடாது வார்த்தைய. கண்டிப்பாக. அதாவது எந்த ஒரு கடுமையான சொற்களையும் நம்ம வந்து புறம் தள்ளிவிட்டு செல்வதற்கு உங்களுக்கு மனோர்திடம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு ஒரு சந்தேகம் வந்தால் 10 மாதம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அவ்வளவு சிரமத்தை பார்த்த நீங்கள் இதெல்லாம் ஒரு தூசுக்கு சமம் அப்படின்னு அருமையான ஒரு விஷயத்த மிகவும் தெளிவாக இன்றைய இளம் பெண்களுக்கும் சரி, சமுதாயத்துல ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் இருந்து அதன் மூலம் ஒரு சப்போர்ட் கிடைக்கலையே, நம்மளுக்கு வந்து உற்றுத்துணையாக யாரும் இல்லையே என்று நினைக்கக்கூடிய திருமணமான பெண்களுக்கும் ஒரு அருமையான உதாரணத்தை மிகவும் தெளிவான முறையில் சொல்லியிருக்கீங்க. உண்மையிலுமே இதை கேட்டு இருக்கிற நம்ம சொந்தங்களுக்கு ஒரு புதிய உத்வேகம் தரும் என்பது எவ்வித மாற்றமும் எவ்வித ஐயமும் இல்லை. அடுத்ததாக இளம் தொழில் முனைவோர், அது பெண்களாக இருக்கட்டும் அல்லது ஆண்களாகவும் இருக்கட்டும், இன்றைய காலகட்டத்தில் இளம் தொழில் முனைவோர், அதாவது இந்த ஜெனரேஷன் ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய நவ நாகரீக எண்ணங்களை வைத்துள்ள இளம் தலைமுறையினர் தொழிலிற்கு வரும் பொழுது நிறைய ஆர்வத்துடன் வருகிறார்கள். அந்த ஒரு படி சறுக்குனாலோ அல்லது ஒரு விஷயம் அவர்கள் நினைத்தது நடக்கலைனாலோ உடனே துவண்டு போயிடுறாங்க. பயங்கரமான மன உளைச்சலுக்கு உட்படுறாங்க. தொழிலே வேண்டான்னு வேலைக்கு போகிற சூழ்நிலைக்கெல்லாம் வந்துடுறாங்க. அந்த ஜெனரேஷன் ஜி இளம் தொழில் முனைவோருக்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? கத்துக்கணும். நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும். சாதிச்சவங்களோட புத்தகத்தை வாசிக்கணும். அது நிறைய இந்த கூகுள் யூடியூப் எல்லாம் வந்து இது கத்தி மாதிரி. நீங்க படத்தையும் வெட்டலாம், ஆளையும் கொள்ளலாம். அந்த மாதிரிதான் இந்த இது. அவங்க போக்கஸா இருந்து யாரு கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க புத்தகம், அவங்க வாசிக்கிற பழக்கம், அவங்க பார்க்கிற காட்சிகள், இது எல்லாமே அவங்க கிட்டதான் இருக்கு. வெளியே ஒரு சக்சஸ் பர்சன் வரணும், ஒரு பிசினஸ் மேன், அவங்க இளம் வயதோ இல்ல எப்படி இருந்தாலும் சரி, அவங்க வந்து என்ன செய்யணும்னா அவங்க ஒரு போக்கஸா இருக்கணும் சார். போக்கஸா இருக்கணும். அது சார்ந்த விஷயத்த மட்டும்தான் பார்க்கணும். அது இந்த கடிவாளம் கட்டின மாதிரி இருந்தாதான் ஜெயிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து கவன சிதறுதல் நிறைய இருக்கு, என்டர்டைன்மெண்ட் இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க எவ்வளவு விஷயம் நம்மளை தொலைச்சுக்கிறதுக்கு இருக்கு. உங்களை காணா போகிறதுக்கு உங்களை சுத்தி காதல்ல வெற்றி பெற்றாலும் தண்ணி அடிக்கலாங்க சார், காதல்ல தோத்தாலும் தண்ணி அடிக்கலாம், டைவர்ஸ் பண்ணாலும் தண்ணி அடிக்கலாங்க சார், கல்யாணம் பண்ணாலும் தண்ணி அடிக்கலாம், இறந்து வீட்டுக்கு போனாலும் தண்ணி அடிக்கலாம், மொட்டை அடிச்சு காது குத்துனாலும் தண்ணி அடிக்கலாம். ஒரு கலாச்சாரம் தண்ணி அடிப்பது தப்பு இல்லை. நீ அடுத்த ஒரு கலாச்சாரம் வருது, பெண்களும் தண்ணி அடிக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்க எல்லாத்துக்குள்ளயும் போறீங்க. எல்லாம் இப்ப நீங்க பார்க்கவே வேண்டாம். செல்போனை எடுத்து உங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் வந்து உழுகுது. நீங்க அது பார்க்கவே தேவையில்லை, உழுகுது. ஆனா கவனச்சிதறுதல்,
இன்ஸ்டாகிராம்ல கொஞ்ச நேரம், ஃபேஸ்புக்ல கொஞ்ச நேரம், யூடியூப்ல கொஞ்ச நேரம், கூகுள்ல கொஞ்ச நேரம், சாயந்தரம் வந்துரும். போக்கஸ் எப்படி இருக்கும்? டைம் சாப்பிட்டுருது. இந்த ஒத்த போன் டைம் சாப்பிடுது. ஆனா யாரு சம்பாதிக்கிறா? இன்டர்நெட் உலகம் சம்பாதிக்குது. அத பதிவு போட்டவங்க சம்பாதிக்கிறாங்க. உங்க அக்கௌண்ட்ல பணம் வந்துச்சா? உங்க நேரம் உங்களுக்கு என்னவாக மாறுகிறது? உங்கள் நேரம் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமா மாறுதா? உங்க நேரம் உங்களுக்கு ஆரோக்கியமா மாறுதா? உங்க நேரம் உங்களுக்கு சந்தோஷமா மாறுதா? உங்க நேரம் உங்க குடும்பத்தோட வளர்ச்சிக்கு இருக்குதா? பாருங்க. பார்த்தீங்கன்னா மேல வந்துடலாம். உங்க நேரம் கண்ணு வலிக்குது, கண்ணை சுத்தி வலிக்குது, மண்டை சூடாயிருச்சு, என்னோட நேரம் ஐயோ தூக்கம் அப்படி வருது, ஆனா தூக்கம் வரல, என்னோட நேரம் யாரோ ஒரு பாஸ்கெட் அடமானமா இருக்கு, என்னோட நேரம் எனக்கு கடங்காரங்கிட்ட பதில் சொல்றதுக்கு இருக்குது, என்னோட நேரம் என் மனைவியோட பட்டுசீலையில இருக்குது, என்னோட நேரம் என்னோட குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ்ல இருக்கு அப்படின்னு ஒரு டிப்ரெஸ்ஸா இருந்தா இயங்க முடியாது. ஏன்னா நீங்க வாங்குற காட்சிகள், நீங்க பேசுற பேச்சு எல்லாமே உங்க மூளையோட ஃப்ரீக்குவன்சில போய் உங்களை அழுத்துது. உங்க மூளையோட ஃப்ரீக்குவன்சி அப்படி நியூட்ரலா இருந்து பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கி ஒரே விஷயத்த போக்கஸா செஞ்சீங்கன்னா அடிச்சு தூள் பண்ணிடலாம். அப்படியே வெல்கம் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு என்னென்ன வேணும் அங்கங்க இருக்கு. அந்த ஈர்ப்பு விதி அப்படியே குவிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துரும். உங்க மடியில கொண்டாந்து கொடுக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்க நேரம்தான் உங்களுக்கு பணம். உங்க நேரம்தான் உங்களோட புகழ். உங்க நேரம்தான் உங்களோட ஆரோக்கியம். உங்க நேரத்தை எங்க வைக்கிறீங்கன்னு பாருங்க. அதை விழிப்புணர்வா பாருங்க. டாப் கீர். வெற்றியாளர்கள் எவ்வாறு ஒரே மாதிரியான ஒரு பதில தெரிவிக்கிறாங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, அனைவரும் அந்த வெற்றி கனியை சுவைக்கும் பொழுது அதனுடைய சாராம்சத்தையும் அதை எவ்வாறு அடைந்தார்கள் அப்படிங்கிறத அருமையாக விவரிச்சார்கள் இந்த கேள்விக்குண்டான ஒரு பதில. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது பிரபஞ்சத்திலிருந்து கொட்டி கிடைக்கிறது. நீங்கள் அதைய ஒரு சீரான ஒரு எண்ணத்தை வைத்து முன்னேறினால் கண்டிப்பாக அந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கும் அப்படின்னு மிக மிக ஒரு உன்னதமான ஒரு விஷயத்த அவ்வளவு எளிமையா சொல்லிட்டாங்க. இதைய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஹவு டு அச்சீவ் மோர் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு 2 நாள் ஒரு கருத்தரங்கம் மாதிரி வச்சு ஒரு 50,000 1 லட்சத்தை வாங்கிட்டு, ஆப்பர்ச்சுனிட்டி டஸ் நாட் நாக் ஒன்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஹேங்கிங் எவ்ரிவேர், ஒன்லி யூ ஹேவ் டு பிளக் அட் த ரைட் டைம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த 2 நாள் வச்சு சொல்லி தெளிய வச்சு அனுப்புற இன்றைய உலகத்துல, இன்றைய இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைய பெற்ற இந்த உலகத்துல அவ்வளவு அருமையாக அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு பிரபஞ்சத்துல கொட்டி கிடக்கு. நீங்க ஒரு சீர்கோட்டுல ஒரு தூய எண்ணத்தலோட உங்களோட தொழிலை எடுத்து வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வெற்றி. அதுல வரக்கூடிய 1 சிறு சிறு சர்க்கிள்களை எல்லாம் நீங்க மனதில் வைக்க கூடாதுன்னு தெளிவாக சொன்னாங்க. மிகவும் மிகவும் இந்த பயனுள்ள விஷயம் அந்த இளம் தொழில் முனைவோர்களுக்கு கட்டாயம் உபயோகமாக இருக்கும் என்று கூறி, நீங்க அந்த புத்தகத்தை பற்றி சொன்னீங்க. அந்த புத்தகத்தை சார்ந்த ஒரு கேள்வி, உங்களை மிகவும் கவர்ந்த அல்லது ஊக்குவித்த புத்தகம் எது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நான் அதிகமா ஓஷோ புத்தகம் படிப்பேங்க. பிரபஞ்ச ஆற்றல், இறைவன், சிவ தத்துவம், சிவம்னா என்ன, சக்தினா என்ன, ஓஷோ புத்தகம் ரொம்ப விரும்பி படிப்பேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை படிக்கிறது மட்டும் இல்ல, அதுல ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப நம்ம உணர்வுக்குள்ள போய் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை வாழ ஆரம்பிப்பேன், அப்ளை பண்ணுவேன். அப்ளை பண்ணாம வெறுமனே படிச்சு பிரயோஜனம் இல்லை. நம்ம என்ன மனப்பாடம் பண்ணி பரீட்சைக்கா எழுத போறோம், மார்க்க தர போறாங்க? கல்வி எவ்வளவு பேரு டாக்டர், இன்ஜினியர், பெரிய பெரிய படிப்பு. ஆனா ஞானிகளை படிக்க வேண்டும் சார். ஓசோவை படிக்க வேண்டும், புத்தனை படிக்க வேண்டும், வள்ளுவனை படிக்க வேண்டும், வள்ளலாரை படிக்க வேண்டும். அவங்க எந்த காலேஜ்ல போய் எங்க படிச்சாங்க? ஞானம் அடைந்த ஞானிகளின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அது இங்க ஒரு கேமரா ஓபன் ஆகுது, விஷுவலேஷன் ஓபன் ஆகுது. இன்னைக்கு புத்தகம் வாசிப்பது குறைஞ்சிருச்சு. அந்த புத்தகம் ஒவ்வொன்றும் பொக்கிஷம். என் வாழ்க்கையை புரட்டி போட்டது. நான் ஓஷோவின் பக்கங்களை புரட்டினேன், என் வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டது. நான் ஒரு சராசரியான பெண், ஒரு பெண். 4 பேர் சொன்னா கூட
ஏதாவது சொன்னா அழுதுகிட்டு இருந்த ஆளு தான். ஒரு சமையல் அறை, என்னோட நீளம் அகலம் ரொம்ப கம்மி. என்னோட வரவேற்பறை, என்னோட சமையல் அறை, என்னோட படுக்கை அறை, அவ்வளவுதான் என்னோட நீள அகலம். ஆனா இன்னைக்கு என்னுடைய நீள அகலம் பறந்து விரிந்திருக்கிறது, உலகம் முழுவதும் விரிந்திருக்கிறது. அந்த நீள அகலத்தை எனக்கு உருவாக்கியது என்னுடைய புத்தகங்கள், என்னுடைய ஞான குருமார்கள். ஓகே, இதை சார்ந்த அடுத்த கேள்வி, உங்களுடைய ரோல் மாடல் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து 5 தாய் மாமாங்க. அதுல மாமா 5 பேருமே மலேசியால இருக்காங்க. அம்மாவுடைய குடும்பம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரொம்ப வந்து நேர்மை, ரொம்ப ஒற்றுமை, அந்த மாதிரி இருப்பாங்க. மாமா எல்லாம் வருஷம் ஒருக்கா எல்லாம் ஃபேமிலியோட குலதெய்வ கோயிலுக்கு, பழனிக்கு எல்லாம் வந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்க அடிக்கடி வர்றது போறது, அவங்களோட சக்சஸ். 30 டாக்டர் இருக்காங்க. மொத்தம் எங்க ஃபேமிலியில 30 பேரு டாக்டர் படிச்சிருக்காங்க. நம்ம தான் படிக்க வைக்காம கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல. சரி, அப்போ அவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க, உயர்ந்த இடத்துல இருக்காங்க, பணக்காரர்களாக இருக்கிறார்கள். ஒரு மாமா நல்லா உழைச்சு மேல வந்திருக்காரு. அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நாச்சிமுத்து அவர் பேரு. பிறந்த நாள், அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்போ அப்ப எனக்கு என்ன ஒரு வைராக்கியம் வந்துச்சுன்னா, ஒண்ணு படிச்சு மேல வரணும் சார், இல்ல உழைச்சு மேல வரணும். படிச்சு மேல வர்றதுக்கு படிச்சுன்னா ஈஸியான சும்மா படிப்பெல்லாம் இல்ல. படிச்சா IPS IAS அப்படி படிச்சு மேல வரணும். இந்த கிளர்க்கு, இந்த டைப், இந்த அட்ஜஸ்ட் பண்ணி போறது பிடிக்காது சார். 10,000 ரூபாய்க்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கை நடத்து சொல்லுவாங்கல்ல. அட்ஜஸ்ட் பண்ணி எதுக்கு போகணும்? நல்லா தானே வாய்ப்பு கொடுத்திருக்காரு கடவுள், ஏன் அட்ஜஸ்ட் பண்ணும்? இப்ப கார்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது ஸ்கூட்டர்ல ஏன் 4 பேர் உட்கார்ந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்? அப்ப வந்து முயற்சி செய்யாதவங்க தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கணும். கையால் ஆகாதவங்க இந்த டீ கடை பெஞ்சில உட்கார்ந்துக்கிட்டு இந்த என்ன பேசுவாங்க, அமெரிக்கா ஜனாதிபதி வரைக்கும் பேசுவாங்க சார். ஆனா டீ குடிச்சதுக்கு காசு இருக்காது. உலக விஷயம் ஃபுல்லா பேசுவாங்க. நாளைக்கு யார்கிட்ட கடன் வாங்கலாம்னு யோசிப்பாங்க. ஆனா என்ன வேலை செய்யலாம்னு யோசிக்க மாட்டாங்க. கடன் யாருக்கிட்ட கேட்கலாம், எப்படி கேட்கலாம், டிசைனா கேட்கலாமா, என்ன சொன்னா அவன் தருவான், அப்படியெல்லாம் சென்டிமெண்டா யோசிச்செல்லாம் கேட்கறதுக்கு மூளை யோசிக்கிறாங்க. அப்போ எனக்கு வந்து என்னன்னா, எங்க மாமா வந்து அப்படி கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படி பெருமையா அப்படி வந்து பேசுவார், சொல்லுவார். அவரு வாயால நாம வாழ்ந்து காமிக்கணும், அவரு நம்மளை பாராட்டணும். ஒரு வைராக்கியம் தானே சார் அது. அப்புறம் வந்து ரோல் மாடல் அப்படின்னா நீங்க பாசிட்டிவ்ல எடுத்துக்கலாம், நெகட்டிவ்ல எடுத்துக்கலாம். நெகட்டிவ்ல நம்ம ஜாதி உறவு சொந்த பந்தம் அப்படி இருக்கும் இல்லையா, பாராட்டுறவங்க ஒரு 10% இருப்பாங்க சார். கொஞ்சம் பேரு இது வந்து போது வருது, என்ன பண்ணுது இது அப்படி சொல்லுவாங்கல்ல. சொல்லுவாங்க, ஒரு அன்னபூர்ணிங்கிற படத்துல எனக்கு அந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்பவே தெரியும், நீங்க நல்லா வரலைனாலும் என்ன சொல்லுவாங்க சார், எனக்கு அப்பவே தெரியும் இது என்ன பையன், இது சும்மா போயிட்டு வந்துட்டு இது ஒரு ரீசன் வச்சுட்டு ஊர் சுத்திட்டு இருக்கு, அப்பவே தெரியும் இதெல்லாம் உருப்படாதுன்னு அப்படி சொல்லுவாங்க சார். அதே வாயே நீங்க ஜம்முன்னு அப்படி வாழ்ந்து காமிச்சீங்கன்னா, எனக்கு இந்த நாட்டுக்கு வந்து சார் எலும்பு இல்லை, நரம்பு மட்டும்தான் இருக்கு. மடிச்சு மடிச்சு என்ன வேணா பேசலாம், நல்லா மடிச்சு நீங்க என்ன வார்த்தை வேணா போட்டீங்கன்னா அது சவுண்டு வரும். வாழ்ந்து அப்படி நின்னீங்கன்னா அந்த நாக்க மடிச்சு சொல்லுவாங்க, எனக்கு கோமதியா அப்பவே தெரியும், அது உழைப்பாளி, அது வந்து வாய் நல்ல திறமை, அப்படி ஜெயிச்சிருச்சு பாரு, இப்படி சொல்லுவாங்க. அந்த பேசினவங்க முன்னாடி சாதிச்சு காமிக்கணும்னு சில பேர் இருக்காங்க சார், அவங்களாம் என்னோட ரோல் மாடல். சூப்பர் சூப்பர். உண்மையாலுமே ஒரு டச்சிங் மூமெண்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சாதிக்க பிறந்தவர்கள் நாங்க சாதிச்சு காமிப்போம் அப்படிங்கிற அனைவருமே ரோல் மாடல். என்னுடைய குடும்பத்திலேயே என்னுடைய மாமா கிட்ட நல்ல பேர் வாங்கணும், நானும் சாதித்து விட்டேன் என்று என்ன வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து உங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு கேட்டதுக்கு அவ்வளவு அழகா சொன்னீங்க. உண்மையிலுமே நாங்களும் இந்த தருணத்துல எங்களுடைய இந்த KBN குளோபலில் ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம இதை சார்ந்த நண்பர்களுக்கும் நம் சொந்தங்களுக்கும் வந்து ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்க வேண்டும். பல வெற்றியாளர்களை கூட்டி வந்து நம்ம அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வீட்டில் இருந்தபடியே அல்லது அலுவலகத்தில் இருந்தபடியே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதை அவங்க மிஸ் பண்ணுனா கூட நம்ம வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எத்தனையோ கனவுகளுடன்
மலேசியாவில் இருக்கக்கூடிய பழனியப்பன் அவர்கள், சேலம்ல இருக்கக்கூடிய இளஞ்செழியன் அவர்கள், நான் மற்றும் எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியில் இருக்கக்கூடிய திரு மோகன்ராஜ் அவர்கள், ரவிச்சந்திரன், இந்த மாதிரி நிறைய பேர்கள் நாங்க வந்து அதை ஒரு கனவாக எடுத்துக்கொண்டு சென்றாலும் நீங்கள் கூறியது போல் வீண் முயற்சி, இதெல்லாம் வந்து உதவாது, இதெல்லாம் தேவையில்லாதது என்று கூறியவர்கள் இன்று 115வது காணொளி தொகுப்பை நாங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தி கொண்டு இருந்து அந்த வெற்றி அப்படின்னு எதை வச்சு சொல்றோம்னா, இந்த காணொளி மூலியமாக நிறைய பேர் பிரதிபலன் அடைந்து, அந்த பிரதிபலன் அடைந்தது மட்டுமல்லாமல் சில சமயங்களில் ஒருவர் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணத்தில் இருந்த பொழுது உங்களை மாதிரி ஒரு வெற்றியாளரின் ஒரு பேச்சை கேட்டு வெறும் 65 ரூபா வைத்துக் கொண்டு நான் வந்து தீபாவளிக்கு என்னுடைய குடும்பத்துடன் கொண்டாட சென்ற அந்த காலத்தை நான் எண்ணி பார்த்து இன்று ஏசியாவிலேயே 8வது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு 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 சிறப்பு விருந்தினர் கூறிய அதை கேட்ட அவருடைய அந்த சூசைட் பண்ணிக்கலாம், தற்கொலை செய்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட்டு அவர் தொழிலில் இன்று அந்த கஷ்ட காலத்திலிருந்து விடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறதைய இந்த ஒரு காணொளி மூலியமா அவர் வந்து மாறி இருக்கார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த மாதிரி பல பேர் வீண் முயற்சி என்று சொன்னவர்கள் நீங்கள் கூறியது போல அந்த வெற்றியை அடைந்தவுடன் விடாமுயற்சி, கண்டிப்பா இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அதே நாக்கு திருப்பி பேசுவதை நீங்கள் கூறியது உண்மையிலுமே இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்ற அனைத்து இளம் அல்லது தொழிலில் ஒரு சர்க்கிளை பார்த்து துவண்டு போய் விடலாமா அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அவர்களுக்கு எல்லாமே இது ஒரு அருமையான ஒரு விளக்கமாக இருக்கும் என்று கூறி, அடுத்ததாக முக்கியமாக நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டதுனால இந்த கேள்வியை நான் ஒரு கடைசி கேள்வியா கூட வைக்கலான்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் அதே சார்ந்த நிறைய கேள்விகள் வந்து இருக்கிறதுனால இதை கடைசி கேள்விக்கு முந்தினத்து கேள்வியா வைக்கிறதுக்காக நான் உங்களுக்கு கிட்ட கேட்கிறேன். அந்த 5000 ரூபாயிலிருந்து 100 கோடி அந்த டர்ன் ஓவரை நீங்கள் அச்சீவ் செய்யும் பொழுது அந்த 5000லிருந்து 50,000மோ 5 லட்சமோ 5 கோடியில் இருக்கிறவர்கள் எல்லாருமே அது நம்மளால அடைய முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்துல இருப்பார்கள். நம்ம அந்த அளவுக்கு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்லயும் இருப்பாங்க. இதை நம்மளால முடியுமா, சாத்தியமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தினிலும் இருப்பார்கள். அல்லது அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சமூகம் ஒரு காம்படிஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்தத்தை வைத்து அவர்களை நசுக்க பார்த்து கொண்டிருக்கும். உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருக்கக்கூடிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இந்த சானிட்டரி நாப்கின்ல கொடிகட்டி பறக்கக்கூடிய இந்த ஒரு காலத்துல அந்த 5000 ரூபாய் முதலீடிலிருந்து ஒரு 15 ஆண்டு காலம் அப்படிங்கிறது சாதாரண உழைப்பில்லை. அந்த மிக பெரிய ஒரு உழைப்பை போட்டு இன்று 100 கோடி டர்ன் ஓவர் நீங்க செய்துட்டு இருந்தாலும் உலகம் ரொம்ப பெருசு, இந்தியாவில் நான் தமிழ்நாட்டில் தான் செய்து கொண்டிருக்கின்றேன், இன்னும் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கின்றன, எனக்கு நிறைய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தையோ நீங்க உங்களுடைய அந்த காணொலி இதுல வெளிப்படுத்தி எவ்வளவு ஒரு ஆணித்தரமான ஒரு சக்சஸ் நம்ம கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு திடமான நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த திடமான நம்பிக்கையை எவ்வாறு நாம் நம் தொழிலில் ஆழமாக வைக்க வேண்டும், எப்படி அதை வந்து கடைசி வரைக்கும் அச்சீவ் பண்ற வரைக்கும் தற்காத்து அதை உடையாம ஷேட்டர் ஆகாம நம்ம எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத நிறைய பேர்த்துக்குள்ள ஒரு ஐயம். அதுல வெவ்வேறு விதமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு நான் சொல்றேன். நானும் டார்கெட் வச்சேன், அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல, எப்படி அடையிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. நானும் டர்ன் ஓவர் பண்றேன், ஆனா அந்த டர்ன் ஓவர் பண்றது எனக்கு திருப்தி அளிக்கல, எனக்கு நான் அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை என்னால் அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயமான கேள்வி. இது எல்லாத்தையும் தாண்டி நாங்களும் உங்களோட இணைஞ்சு அந்த தொழில் வாய்ப்புகளை பெருக்கி இந்த ஃபெமினைன் அப்படிங்கிற பிராண்ட் மூலியமா நாங்களும் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்க முடியுமா, அதற்கு எவ்வளவு முதலீடு தேவை அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இந்த டர்ன் ஓவர் 5000லிருந்து 100 கோடியில அவர்களுடைய பங்களிப்பாக நிறைய கேள்விகள் கேட்டிருக்கனால இது எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுடைய பதிலை நான் இந்த கேள்விக்கு எதிர்பார்க்கிறேன். ஓகே, இப்ப வந்து சார் அந்த ஆழமான நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும், நம்பினாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தான். ஆனா எத்தனை பேரு அத ஃபாலோ பண்றோம்? தெரிஞ்ச எல்லாமே இப்ப காலையில தியானம் பண்ணா நல்லதா கெட்டதா சார்? யோகா பண்ணா நல்லதா கெட்டதா? சிகரெட் குடிச்சா நல்லதா கெட்டதா? இது எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஆனா உங்களுக்குள்ளார இருக்கிற குரலை கேளுங்க, நம்ம செய்ய மாட்டோம். இப்ப காலையில 5 to 6 தியானம் பண்ணா அவ்வளோ நல்லது. நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், 5 to 6 தியானம் பண்ணுங்க. உடம்புல 7 சக்கரா இருக்கு, ஒவ்வொரு சக்கராவும் ஒவ்வொரு விதமான கனெக்ஷன்ல இருக்கு. அதை டியூன் பண்ணி அதை பயிற்சி செஞ்சா
இந்த பிரபஞ்சம் அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி. அது தேய்ச்சா அது எப்படி அந்த அந்த பூதம் வந்து கொடுக்கும் இல்ல, எதை கேட்டாலும் நான் உங்கள் அடிமை சொல்லுங்க அப்படின்னு வந்து கொடுக்கும். அந்த மாதிரி இந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க தயாரா இருக்கு. ஆனா ஆனா நான் 5 to 6 தியானம் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். 7 to 7:30 ராசி பலன் பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்ன செய்ய முடியும்? ராசி பலன் வந்து அது எல்லாத்துக்கும் காமனா போட்டுருவாங்க. அதை மட்டும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. பேப்பர்ல ஒரு பக்கம் போட்டிருப்பாங்க ராசி பலன், அதையும் பாக்குறாங்க. அதை மட்டும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. கேலண்டரை போய் கிளிக்கிறாங்க, அங்க போட்டிருக்கு, அதையும் பாக்குறாங்க. இது எல்லாத்தையும் உள்ள வச்சு இன்றைக்கு உனக்கு விபத்து ஏற்படும், விபத்து ஏற்படும், விபத்து ஏற்படும், விபத்து ஏற்படும்னு போய் முட்டிடுறாங்க சார். இந்த எண்ணங்கள் வலிமையானது. இந்த எண்ணங்களை டியூன் பண்ண தெரியணும். இப்போ வார்த்தைகள் கூட பாருங்க, எனக்கு தொழில நஷ்டம் வரக்கூடாது, எனக்கு தோல்வி வரக்கூடாது, எனக்கு கடனே இருக்கக்கூடாது, இது எல்லாமே நெகட்டிவ் வார்த்தை. நான் என்னுடைய தொழில் லாபமா செய்ய வேண்டும், எனக்கு சேமிப்பு இருக்கணும். இப்போ ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அது வந்து நம்மள டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கும். வரவுக்கு ஏற்ற செலவு, ஏழைக்கு ஏத்த எள்ளுருண்டை, என்னதான் உருண்டாலும் ஒற்றை மண்ணு தானே ஒட்டும், நம்ம தலையில அதுதான் எழுதி வச்சிருக்குது. என் பையனுக்கு வேற 7:30 சனி நடக்குது, எனக்கு அஷ்டம சனி நடக்குது, என் பொண்டாட்டியும் நானும் கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் போட்டு ஜாதகம் அது இதுன்னு போட்டு உள்ள இன்புட்டை போட்டு ஏத்திக்கிறாங்க சார். அது எல்லாமே நம்ம என்ன செய்யறோம்னா, எதிர்காலத்தை நிகழ்காலத்துல உட்கார்ந்து உடைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நான் சும்மாதான் இருக்கேன்னு எங்க அப்பா கொடுத்த சொத்தை நான் வந்து இடிச்சா எப்படி இருக்கும்? இப்ப நான் இந்த வீட்டை வந்து ஒவ்வொரு செங்கலா இடிச்சு இடிச்சு எடுக்கிறேன்னு வைங்க, சும்மா தானே இருக்கிறேன். அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? ஏமா அறிவு இருக்கா, முட்டாளாமா நீங்க, என்னம்மா கட்டி இருக்கிற வீட்டை இடிச்சுக்கிட்டு இருக்க? அப்போ நீங்க பார்த்துட்டு என்ன சொல்றீங்க? கட்டி இருக்கிற வீட்டை இடிக்கிறேன். நான் கட்டப்போற வீட்டை நான் உட்கார்ந்துகிட்டு என் எதிர்காலத்தை நான் உட்கார்ந்து இடிக்கிறேன். எப்படி இடிக்கிறேன்? நான் ராசி இல்லை, நான் கல்யாணம் பண்ண நேரம் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் கணவர் சரியில்லை, என் குழந்தைங்க சரியில்லை, என் மாமனார் சரியில்லை, என் நாத்தனார் சரியில்லை, சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு உட்கார்ந்துகிட்டு இந்த ஆட்டிடியூட் என்ன ஆகுதுன்னா, பிரபஞ்சம் பாக்குது சார், இது வந்து புலம்பிக்கிட்டே இருக்குது இந்த கேஸ், இதுதான் இதுக்கு பிடிக்க மாட்டிருக்கு, புலம்புறது ரொம்ப பிடிக்குது, சரி அதுக்குண்டான சூழ்நிலை கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் சேர்த்தி புலம்பு அப்படின்னு கொடுத்துரும். ஏன்னா அவருக்கு தெரியாது நீங்க இதைத்தான் கேக்குறீங்க. எனக்கு கடனே இருக்கக்கூடாது, கடனே இருக்கக்கூடாது, கடன் வந்துரும். எனக்கு சேமிப்பு இருக்கணும், என் வியாபாரம் செழிப்பாக இருக்க வேண்டும், நான் 100 கோடி ரூபாய் வர்த்தகம் செய்து விட்டேன், செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குண்டான சூழ்நிலை அப்படியே அசைஞ்சு இசைஞ்சு கொடுக்கும். ஒண்ணு இல்ல சார், இந்த போனு ஒரு இன்டர்நெட் மனுஷன் கண்டுபிடிச்சான், போனு மனுஷன் கண்டுபிடிச்சான், சேட்டலைட் டிவி மனுஷன் கண்டுபிடிச்சாங்க, சேட்டலைட். இப்ப எங்க போகணும்னு நீங்க மேப் போட்டீங்கன்னா இது கொண்டு போய் விடுது. லெஃப்ட் போ, ரைட் போ, யூட்டர்ன் எடு, இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்கு. அதுக்கு மேல வார்த்தைகளால விவரிக்கவே முடியாத பிரபஞ்ச சக்தி உங்களை லெஃப்ட் போ, ரைட் போ, இங்க உட்காரு, இங்க எந்திரி, இவங்க கூட போய் பாரு சொல்லும். அந்த ஆண்டனா உங்ககிட்ட இருக்கணும். அந்த டவரும் இந்த டவரும் சரியா இருந்தா கனெக்ஷன் கிடைச்சிடும். மிக்க மிக்க நன்றி. அந்த இரண்டாவது பகுதி, உங்களுடன் சேர்ந்து தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு என்ன முதலீடு வேண்டும்? இதுல நிறைய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த நிறைய இளம் தலைமுறையினரும் ரெடியா இருக்காங்க. அதை பத்தி ஒரு சில விஷயங்கள் நீங்க சொன்னீங்கன்னா, அதுல விருப்பம் இருக்கிறவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு இமெயிலுக்கு அனுப்பிச்சு அவங்களோட ப்ரொஃபைலை பத்தி போடுவதற்காக ஒரு பேசிக் விருப்பம் ஆர்வம் தான் முக்கியம். முதலீடுங்கிறது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கலாம். பயத்தை ஃபர்ஸ்ட் எடுத்து தூக்கி எறிஞ்சிடணும். அச்சம் அச்சத்தை ஃபர்ஸ்ட் தவிர்க்கணும். ஏன்னா நான் சொல்றேன் பாருங்க, ஒவ்வொரு எண்ணத்திற்கும் வேல்யூ இருக்கு. பெரிதினும் பெரிது கேளுன்னாரு பாரதி. பெரிதினும் பெரிது கேள், எவ்வளவு பெருசா உங்களால முடியுமா கேளு, அச்சம் தவிர் அப்படிங்கிறாரு. அப்போ இதெல்லாம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. முதலீடெல்லாம் அப்புறம் தான் சார். ஃபர்ஸ்ட் உங்க செல்ஃப் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். எந்த ஒரு வியாபாரத்துக்குமே உங்களை குவாலிட்டியான நபரா
உங்களை முதல்ல அதை வடிவமைச்சுக்குங்க. முதலீடு 5000 ரூபாய் இருந்தா கூட போதுமே, 5000 இருந்தா போதும். அப்புறம் அது அப்படி நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் செல்ஃப் யூஸ்க்கு தான் வந்தாங்க சார். முத ப்ராடக்ட் வாங்கி சொந்தமா பயன்படுத்தினாங்க. 5 வாங்கினாங்க, 10 வாங்கினாங்க. இன்னைக்கு 1,00,000 பாக்கெட் வாங்கி இருக்காங்க. இது லைன்ல இருக்காங்களா என்ன கூட எனக்கு தெரியல, கேட்டுட்டு கூட இருக்கலாம். 1,00,000 பாக்கெட் எடுத்த உடனே அவங்க 1,00,000 பாக்கெட் வாங்கல. அவங்க வியாபாரம், அந்த துறை சார்ந்த அறிவு எல்லாமே உள்ள வந்து கத்துக்கிட்டாங்க. குறிப்பா முக்கியமா நம்ம சொல்லணும்னா, எல்லாருமே வீட்டை விட்டு காலையில கிளம்புறோம் பணம் சம்பாதிக்கிறது தான். ஆனா என்ன செஞ்சு அந்த பணம் வீட்டுக்குள்ள வருது, அந்த பணத்தை எடுத்து என் குழந்தைங்களுக்கு நான் செலவு பண்றேன், நான் வீடு வாங்குறேன், கார் வாங்குறேன், புண்ணியத்தோட செய்யணும். புண்ணியம், நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் அந்த புண்ணியம் இருக்கணும். புண்ணிய கர்மா. நம்மளோட முன்னோர்கள்லாம் எல்லாமே சும்மா எல்லாம் சொல்லி வச்சுட்டு போகவே இல்லை சார். உங்க பாட்டன் உங்க தாத்தா சொத்து பேரனுக்கு வரும்னு எழுதி வச்சிருந்தாருன்னா உங்களுக்கு தானே வரும். வேற யாருக்காவது கொடுக்க விட்டுருவீங்களா? உங்க பேர்ல ராஜசேகருக்கு மாதம் 1,00,000 ரூபாய் வரக்கூடிய இந்த பில்டிங் சொந்தமானதுன்னு உயில் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. நிச்சயம் ராஜசேகர் தான் அனுபவிப்பீங்க. சட்ட பிரகாரம் உங்களுக்கு தான், வேற யாரும் அதை வந்து வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி தாத்தா அப்பா நாம செய்யறது எல்லாமே நம்ம வாரிசுக்கு கர்மாவும் இருக்கு. நம்ம தாத்தா என்ன செஞ்சாரு நமக்கு தெரியாது, நம்ம அப்பா என்ன கர்மா செஞ்சாருன்னு தெரியாது, நம்ம அனுபவிச்சுதான் ஆக வேண்டும். இந்த நாப்கின்ல ஒவ்வொரு பெண்ணும் ஒரு வளர்ச்சி வருது, அது ஒரு புண்ணியம். அடுத்து பூமியில போட்டா மக்கி போயிடும், பிளாஸ்டிக் கிடையாது, அது ஒரு புண்ணியம். அப்ப இந்த புண்ணியத்தை செய்ய 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 உங்களுடைய செயலை, இப்போ நல்லா ஒரு ஸ்ட்ராங்கா சொல்றேன், இப்போ நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போகணும், இந்த கிழமைக்கு போகணும், இந்த இறைவனை பார்க்கணும் அப்படின்னு டைம் டேபிள் போட்டு வச்சுட்டு போய் கோயில்ல போய் இறைவனை வணங்குகிறோம். குலதெய்வ கோயிலுக்கு போகணும், விரதம் இருக்கணும் அப்படின்னு வணங்குறோம். இறைவனுக்கும் நல்ல ஆன்மா தேவைப்படுது, அவரும் வணங்கிக்கிட்டு இருக்காரு. நல்ல மனுஷன் 4 பேர் எனக்கு வேணும் இந்த பூமியை காப்பாத்த. நம்ம எதை தேடுகிறோமோ அதுவும் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறது. அவருக்கும் கொஞ்சம் பேர் வேணுங்க நல்லது செய்யறதுக்கு, அதையே நாம இருக்கக்கூடாது. கண்டிப்பாக மிகவும் ஒரு வாழ்வியல் முறை, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாலிசிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸை எப்படி நம்ம தொழில செலுத்தணும், எவ்வாறு இறை நம்பிக்கையை நம்ம வந்து இந்த லா ஆஃப் பாசிட்டிவ் அட்ராக்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம எப்படி உள்வாங்கி நம்ம தொழில செய்யணும், அது 5000 ரூபாய் முதலீடு இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு அணித்தரமான ஒரு பதிலையும் சொல்லி, இந்த தொழில் சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்ட அனைவருக்கும் ஒரு பதிலை ஒரு விலாசமான பார்வையின் மூலியமாக கொடுத்திருக்கீங்க. கடைசியாக இந்த ஒரு கேள்வி, ஒரு பெண்மணியாக, ஒரு குடும்ப தலைவியாக, ஒரு அம்மாவாக நீங்க எப்படி உங்க தொழிலையும் பார்த்துவிட்டு அந்த கடினமான குடும்ப சுமையையும் சுமந்து கொண்டு வாழ்க்கையில நீங்க தொழிலையும் பார்த்து அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் அனுபவிச்சு எப்படி குடும்பத்தையும் தொழிலையும் சரிவர நீங்க பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது, அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி பண்ண முடிஞ்சது அப்படிங்கறத பத்தி ஒரு கேள்வி கேட்டுருக்கேன். அங்கங்க கழட்டி விட்டு போயிருவேன், எதையும் தூக்கி சுமக்க மாட்டேன். ஆபீஸ் போனா அங்க என்ன பிளே பண்ணுமோ அங்க பிளே பண்ணிட்டு அதை அங்க போட்டு வந்துடுவேன். வீட்டுக்குள்ள வந்துட்டா ஆபீஸ் சிந்தனை இருக்காது, பேர ஒருத்தர் இருக்காரு அவரோட கொஞ்சறது, பையனோட எங்கெங்க எந்தெந்த ரோலோ அங்கங்க அதை பிளே பண்ணா போதும். ஆபீஸை தூக்கிட்டு வீட்டுக்கு வர மாட்டேன், வீட்டை தூக்கிட்டு ஆபீஸ் போக மாட்டேன், எங்க முழுமையா இருப்பேன். இப்ப இங்க பேசுறேன்னா இங்க என்ன பேசணும் அப்படின்னு முழுமையா இருப்பேன். எந்த காரியத்தை செய்யறனோ அதுல முழுமையா இருப்பேன். தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு ரீகால் பண்ணிக்கிட்டு துக்கப்பட கவலைப்பட இங்க இடமே இல்லை, கலட்டி கலட்டி விட்டுருவேன். அருமையான ஒரு பதில். உண்மையிலுமே இது அனைத்து
இந்த கேள்வியை கேட்ட நிறைய சொந்தங்கள் இருக்கீங்க. ஒரு 3-4 பேர் இதே கேள்வியை கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியல, வீட்டுல பிரச்சனை, தொழில்ல பிரச்சனைன்னு. அங்கங்கேயே விட்டுட்டு வந்துட்டு அதை அடுத்த கட்டத்திற்கு நீங்க எடுத்து செல்வதற்காக அந்த டைம்ல போறப்ப செஞ்சா போதுன்னு ஒரு பிராக்டிக்கலான ஒரு லைவ்லி எக்ஸாம்பிள் அவங்க அச்சீவ் பண்ணின அந்த ஒரு மெத்தட்ல நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு காணொளி தொகுப்பு ஒரு புதிய உத்வேகத்தையும் தொழில் ஒரு இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு தொழில்ல ஒரு பெண்மணி வெற்றி பெற முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் எல்லாம் இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்திருந்தீர்கள் என்றால் அனைத்தும் சாத்தியம் அப்படின்னு ஒரு லைவ் எக்ஸாம்பிளை நம்ம இன்றைய சிறப்பு விருந்தினரை வைத்து நாம் அவர்களுடைய அனுபவத்தின் உரையை உங்களுக்கு கொடுத்ததன் மூலியமாகவே கண்டிப்பாக நீங்க அதை உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா அவர்கள் எடுத்த அந்த தொழில் அப்படிங்கிற அந்த சானிட்டரி நாப்கின் அப்படிங்கிறது மிக கடுமையான போட்டி இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு தொழில்ல அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு வெற்றி பாதையில் செல்றாங்க அப்படிங்கிறதே கண்டிப்பாக ஒரு உத்வேகமான ஒரு முயற்சியை அனைவரும் எடுக்கக்கூடிய இந்த காணொலி மூலியமா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேபிஎன் குளோபல் சார்பாக கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் தமிழ்நாடு, சவுத் இந்தியா கொங்கு பிசினஸ் அசோசியேஷன் சிக்பா மலேசியா, கேபிஎன் ஆஸ்திரேலியா மற்றும் கேபிஎன் யுஎஸ்ஏ சார்பாக மற்றும் இதில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கொங்கு சொந்தங்களின் சார்பாக அனைத்து சொந்தங்களின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த காணொலியில் நீங்க பங்கு பெற்றதற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க மிக்க நன்றி. ரொம்ப சந்தோஷம். உங்கள் அனைவருக்கும் இந்த ஏற்பாடு செய்த இந்த ஒட்டுமொத்த டீம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இதை பார்த்துட்டு இருக்கிற பெண்களுக்கு ஒரு சின்னதா ஏதோ ஒண்ணு ஆரம்பிங்க, சிம்பிளா ஆரம்பிங்க. உங்களுடைய சுயமரியாதை சுய கௌரவத்தோடு வாழுங்கள் சொல்லி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப 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 நன்றி. நன்றி. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. கேபிஎன் குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 2999144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.